நம்ம மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த டாபிக் க்ளோஸரை பத்தி. அதுக்கு முன்னாடி நம்ம என்னென்னலாம் பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டாப்ல வந்து 16வது சீட்டு, கீழே பாட்டம்ல 31வது பக்கம், பேஜ் நம்பர் 31. சரியா? டாப் வந்து 60. ஓகே, பேஜ் நம்பர் பாட்டம்ல பேஜ் நம்பர் 31, டாப்ல வந்து 16, சீட் நம்பர் 16. ஓகே, அதுல வந்து எக்ஸ்டீரியர் பாயிண்ட், அதுல மேல ஒரு ரிசல்ட் இருக்குது, அது க்ளோஸ் ரிசல்ட் ரெண்டு கம்பேர் பண்ணி நான் அதை டீச் பண்ணிடுறேன். அந்த டாப்ல இருக்கிற ரிசல்ட் க்ளோஸ் இது மாதிரி ஒரு ரிசல்ட் இருக்குது, அது டேபிள் மாதிரி போட்டு அதை பார்த்துக்கலாம். எக்ஸ்டீரியர் பாயிண்ட் நம்ம பார்க்கலாம். எக்ஸ்டீரியர் பாயிண்ட் இப்ப எக்ஸ்டீரியர் பாயிண்ட் அப்படின்றது என்ன? ஒரு பாயிண்ட்டை நம்ம எப்ப எக்ஸ்டீரியர் பாயிண்ட்னு சொல்லலாம், இதுக்கு வந்து இது முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இப்ப நம்ம ஒரு பாயிண்ட்டை வந்து நம்ம இன்டீரியர் பாயிண்ட்ன்றது எப்ப சொல்லலாம் பாருங்க. முதல்ல நம்ம ஒரு பாயிண்ட் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா, இங்க ஒரு எக்ஸ்ன்ற ஒரு பாயிண்ட்டுக்கு வந்து நம்ம ஒரு இன்டர்வல் பண்றோம். சரியா? அந்த இன்டர்வல் வந்து ஒரு செட்டுக்குள்ள கண்டெய்ன் ஆயிருக்கும். அப்படி கண்டெய்ன் ஆயிருக்கும் போது அந்த செட்டு நம்ம என்ன சொல்லுவோம்னா நைபர்ஹுட் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த எக்ஸை வந்து நம்ம இன்டீரியர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இது வந்து நம்ம இன்டீரியர் பாயிண்ட் நைபர்ஹுட்டுக்கான டெஃபினிஷன். அதுல எக்ஸ்டீரியர் பாயிண்ட் அப்படின்றது என்னன்னா, நம்ம டெஃபினிஷன் எப்படி சொல்லியிருக்கோம் பாருங்க. எ பாயிண்ட் எக்ஸ் இஸ் கால்ட் அன் எக்ஸ்டீரியர் பாயிண்ட் ஆஃப் செட் எஸ். ஒரு எஸ் என்ற செட்டு, இந்த இடத்துல எஸ் என்ற ஒரு செட்டு எடுக்கிறோம். அந்த எஸ் என்ற செட்டுக்கு இந்த பாயிண்ட் எக்ஸ்டீரியரா இருக்கு, ரொம்ப வெளியில இருக்குது. சரியா? அது எப்படி சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஃப் தேர் எக்ஸிஸ்ட் நைபர்ஹுட் என் ஆஃப் எக்ஸ். சரி, தேர் எக்ஸிஸ்ட் நைபர்ஹுட் எக்ஸ்னுடைய நைபர்ஹுட் என்னும் அந்த எஸ்ஸுக்கும், சரி, அந்த எஸ்ஸுக்கு இன்டர்செக்ஷன் எடுத்தா எம்டியா இருக்கணும். அப்படி எம்டியா இருந்துச்சுன்னா அந்த எக்ஸ் இஸ் கால்ட் எக்ஸ்டீரியர் பாயிண்ட். எக்ஸ்டீரியர் பாயிண்ட் அப்படின்னு சொல்றாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல்ல வந்து எக்ஸ்ன்ற ஒரு பாயிண்ட், அதுக்காக ஒரு அதை சுற்றி ஒரு ஓப்பன் இன்டர்வல் கிரியேட் பண்றோம். அந்த இன்டர்வல் ஃபுல்லா எண்ணுக்குள்ள கண்டெய்னா இருந்துச்சுன்னா என் வந்து நைபர்ஹுட் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்றோம். எக்ஸ் இஸ் கால்டு இன்டீரியர் பாயிண்ட் ஆஃப் என்னு சொல்றோம். இன்டீரியர் பாயிண்ட் ஆஃப் என் அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த எக்ஸ்டீரியர் பாயிண்ட்னா ஒரு செட்டு நம்ம வந்து எஸ்ன்ற ஒரு செட்டு எடுத்துக்கிறோம். சரியா? இப்ப இந்த எக்ஸ்ன்றது எக்ஸ்டீரியர் பாயிண்ட், அந்த எஸ்ஸுக்கு எக்ஸ்டீரியர் பாயிண்ட் எப்போ சொல்றோம் அப்படின்னு சொன்னா, சரியா, நம்ம இந்த எண்ணுக்கும் இந்த எஸ்ஸுக்கும் இன்டர்செக்ஷன் எடுத்தா எம்டியா இருக்கும். எம்டி செட்டா இருந்துச்சுன்னா எக்ஸ் இஸ் கால்டு எக்ஸ்டீரியர் பாயிண்ட். அடுத்து பாத்தீங்கன்னா பவுண்டரி பாயிண்ட். பவுண்டரி பாயிண்ட். ஓகே, பவுண்டரி பாயிண்ட் அப்படின்றது பாத்தீங்கன்னா, இந்த பவுண்டரி பாயிண்ட் பாருங்க, ஒரு பாயிண்ட் எக்ஸை வந்து நம்ம எப்போ பவுண்டரி பாயிண்ட்னு சொல்றோம். இப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா, இப்படி நம்ம வந்து இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு நைபர்ஹுட் இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு எக்ஸ் இருக்கு, இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு எஸ் இருக்கு. சரியா? இந்த எக்ஸ் வந்து எண்ணுக்கு வந்து என்ன சொல்றோம், எக்ஸ் இஸ் என்னது இன்டீரியர் பாயிண்ட் ஆஃப் என். எக்ஸ் இஸ் என்னது எக்ஸ்டீரியர் பாயிண்ட் ஆஃப் எஸ். எஸ்க்கு வந்து எக்ஸ்டீரியர் பாயிண்ட்னு சொல்றோம். அதே வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இங்க ஒரு பாயிண்ட் நான் எடுக்கிறேன், இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் ஏதோ ஒரு எக்ஸ் டேஷ். சரியா? இந்த எக்ஸ் டேஷ் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து என்னது நெய்தர் இன்டீரியர் பாயிண்ட் நார் எக்ஸ்டீரியர் பாயிண்ட். சரியா? ஏன்னா இந்த கரெக்டா கார்னர்ல இருக்கக்கூடிய அந்த பாயிண்ட் இன்டீரியர் பாயிண்டாவும் இருக்காது, எக்ஸ்டீரியர் பாயிண்டாவும் இருக்காது. ஏன்னா இந்த லாஸ்ட்ல எண்டில் இருக்கிற பாயிண்ட்ல நம்ம வந்து ஒரு ஓப்பன் பால் கிரியேட் பண்ணா அந்த ஓப்பன் இன்டர்வல் எல்லாமே அந்த செட்டுக்குள்ள இருக்காது. பாரு, இந்த எக்ஸுக்கு ரைட் சைட்ல இருக்கிற ஒரு பாதி இன்டர்வல் அதுக்குள்ள இல்ல. அதனால எக்ஸ் டேஷ் இஸ் என்னது இன்டீரியர் பாயிண்ட் இல்ல. அதே சமயத்துல நம்ம எங்க பாரு எண்ணுக்கும் எஸ்ஸுக்கும் வந்து நம்ம என்ன பண்றது, இந்த எஸ் எங்க இருந்தாலும் இருக்கலாம். ஓகே, எங்க இருந்தாலும் இருக்கு. இன்டர்செக்ஷன் எடுத்து எம்டி செட்டா வரணும் நம்மளுக்கு. ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த வெளியில இருக்கு, இந்த பாயிண்ட் வெளியில இருக்கு, கண்டிப்பா எக்ஸ் டேஷ் வந்து காமனா வந்துடும்.
ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல ஒண்ணு ஒரு செகண்டுங்க. ஓகே, கரெக்ட் தான். நெய்தர் இன்டீரியர் பாயிண்ட் நார் எக்ஸ்டீரியர் பாயிண்ட். அது இன்டீரியர் பாயிண்டாவும் இருக்கக்கூடாது, எக்ஸ்டீரியர் பாயிண்டாவும் இருக்கக்கூடாது. ஓகே, அப்ப அதுதான் வந்து பவுண்டரி பாயிண்ட் அப்படின்றது சொல்றாங்க. இப்போ நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கார்னர் பாயிண்ட் வந்து நம்ம பவுண்டரி பாயிண்ட்னு சொல்றோம். எக்ஸ்டீரியர் பாயிண்ட் வந்து நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்கு? ரைட், இது காமன். இந்த இடத்துல எக்ஸ் டேஷ்ன்றது வந்துடும். நம்ம எடுத்துட்டோம் எக்ஸ் டேஷ் வந்து அப்படின்னு இருக்கு அப்படின்னு சொன்னா அது வந்து நம்மளுக்கு என்ன இருக்கு? இது பவுண்டரி பாயிண்ட். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இன்டீரியர் பாயிண்டாவும் இருக்காது, எக்ஸ்டீரியர் பாயிண்டாவும் இருக்காது. அப்படி இருக்கிற பாயிண்ட் வந்து நம்மளுக்கு இதாக இருக்கும். ஆனா நம்மளுக்கு வந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சரியா? அந்த பாயிண்ட் வந்து நம்ம எண்ணில் இருக்கிற பாயிண்ட்டும் எஸ்லுக்கும் வந்து இன்டர்செக்ஷன் எடுத்தா நம்மளுக்கு எம்டியா தான் இருக்கணும். அப்படின்னா அது இந்த வரி கூட இருக்கலாம் இல்லையா? இந்த வரிக்கு கூட இருக்கலாம். அந்த எஸ் என்ற செட்டு இங்க கூட இருக்கலாம். ஓகே, இந்த இடத்துல எங்க இருந்தாலும் இருக்கலாம். அந்த எஸ் வந்து எங்க இருந்தாலும் இருக்கலாம். அந்த ஒரு மீனிங்ல போயிடுது. இப்ப கரெக்டா இருக்கும். ஓகே, இந்த இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல இதுலயும் வந்து இப்ப இந்த இதுல ஃபுல்லா ஓப்பன்ல இருக்கும்போது என் பாயிண்ட் நம்ம எடுத்துக்க மாட்டோம்ல. இங்க ஓப்பனா இருக்குதுன்னு சொன்னா ஓப்பன்ல இருக்கும்போது என் பாயிண்ட் எடுக்க மாட்டோம். அப்ப இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்குன்னா அந்த பாயிண்ட் பவுண்டரி பாயிண்ட். நம்ம சொன்ன எக்ஸ்டீரியர் பாயிண்ட் இங்க அந்த பாயிண்ட் இன்க்ளூட் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா எம்டி செட்டா வராது. அப்ப என்ன மீனிங்ல போயிடுது? இந்த டயக்ராம் நான் எப்படி போட்டிருக்கணும்? இங்கிருந்தே எடுத்திருக்கணும். ஓகே, இங்கிருந்தே எடுக்கிற போது இந்த எண்ணுக்கும் எஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா காமனா வந்து எம்டி செட் ஆயிடுது. அப்படின்னு இந்த இடத்துல என்ன மீனிங் ஆயிடுது? ஓப்பன் ஆயிடுது. அப்ப அங்க இருக்கிற ஒரு பாயிண்ட் இன்டீரியரும் இருக்கிறதுல எக்ஸ்டீரியரும் இருக்கிறதுல அப்படின்னு அது என்ன ஆயிடுது? பவுண்டரி பாயிண்ட் ஆயிடுது. ஓகே, இந்த மாதிரி அது புரிஞ்சுக்கிறதுக்காக டயக்ராம் போட்டுக்கலாம். ஓகே, இது வந்து என்னது? பவுண்டரி பாயிண்ட். ஓகே, இப்ப இன்டீரியர் பாயிண்ட் அப்படின்றது என்ன, எக்ஸ்டீரியர் பாயிண்ட்ன்றது என்ன, பவுண்டரி பாயிண்ட்ன்றது என்ன? இது மூணுமே எல்லாருக்கும் கிளியரா புரிஞ்சிருக்கா? இது புரிஞ்சிருக்குன்னு சொன்னா ஓகே சார்ன்னு போடுங்க. அடுத்த டாபிக் போயிடலாம். இதுல இருக்க டவுட்னா இல்ல கொஸ்டின் கேளுங்க. இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு எக்ஸாம்பிளா வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ் இன்டர்வல் ஏ கமா பி. இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க பவுண்டரி பாயிண்ட்ன்றது பாத்தீங்கன்னா பவுண்டரி பாயிண்ட் ஏபி. ஏபின்றது பவுண்டரி பாயிண்ட். சரியா? அந்த இடத்துல எடுத்துக்கலாம். ஏபின்றது பவுண்டரி பாயிண்ட். யாருக்கா டவுட் இருக்கா? ஓகே, இப்போ வந்து அடுத்த டாபிக் நம்ம போலாம். இப்போ அடுத்து நம்ம மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த டாபிக் வந்து ஒரு சின்ன டெஃபினேஷன்ஸ் இருக்கு. அது உங்களே ரீட் பண்ணிக்கோங்க. அது சும்மா கொடுத்துருக்கோம். இது அதரன் பாயிண்ட். வாங்க, அதரன் பாயிண்ட். அட்ரன் பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது ஒண்ணு. சரி, அட்ஹரன் பாயிண்ட். அட்ஹரன் பாயிண்ட். சரி, இப்போ இந்த இடத்துல வந்து பாருங்க, லெட் எஸ் பி ஏ சப்செட் ஆஃப் ஆர் ஃபோரியன். நம்ம டெஃபினிஷன் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பேஸ், ஒரு யூக்ளிடியன் ஸ்பேஸ் எடுத்துக்கிறோம். அதுல ஒரு சப்செட் வந்து பாத்தீங்கன்னா எஸ். இங்க எஸ் வந்து என்னன்னா எஸ் இஸ் சப்செட் ஆஃப் ஆர் ஃபோரியன். அண்ட் எக்ஸ்ன்ற ஒரு பாயிண்ட் வந்து எங்க இருந்தாலும் எடுக்கலாம். அந்த எக்ஸ்ன்ற பாயிண்ட் எங்க இருக்கலாம், இல்ல இங்க இருக்கலாம், இல்ல இங்க கூட இருக்கலாம், எங்க இருந்தாலும் இருக்கலாம். ஓகே, அந்த எக்ஸ்ன்ற பாயிண்ட் ஆர் பவர் என்ல இருக்கு. எக்ஸ் இஸ் நாட் நெசசரிலி இன் எஸ். ஓகே, எஸ்ல இருக்குன்னு அவசியம் இல்லை. ஓகே, இஃப் எவ்ரி என் பால் பி ஆஃப் எக்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த பால் சுத்திரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பால் போடுறோம். இங்க இருந்தா ஓகே, இல்ல இங்க இருந்தாலும் ஒரு பால் போடுறோம், இல்ல வெளியில எங்கேயாவது இருக்குன்னா இங்க ஒரு பால் போடுறோம். எங்க இருந்தாலும் பால் போடுறோம். அந்த எக்ஸை சுத்தி பால் போடலாம். எந்த இடத்துல எந்த பால் இருந்தாலும் சரி. சரியா? இது வந்து பாத்தீங்கன்னா இது பால் எக்ஸ், இதுவும் பால் எக்ஸ், இதுவும் பால் எக்ஸ், எந்த பால் இருந்தாலும் சரி. ஓகே, இப்ப அவங்க என்ன சொல்ல வராங்க பாருங்க.
every n ball b of x contains at least 1 point of s. அட்லீஸ்ட் 1 பாயிண்ட் ஆஃப் எஸ் அண்டர்லைன் பண்ணுங்க. அட்லீஸ்ட் ஒன்னா குறைஞ்சது ஒன்று. ஓகே, அட்லீஸ்ட் 1 பாயிண்ட் ஆஃப் எஸ் வந்து என்னன்னா அந்த பாலுக்குள்ள இருக்கணுமா. இப்ப இந்த ஒரு சப்செட் நம்ம எடுத்துக்கிறோம். அந்த எக்ஸ்ன்ற பாயிண்ட் எங்க இருந்தாலும் எடுத்துக்கலாம். அதை சுத்தி ஒரு பால், அந்த பால் வந்து பாத்தீங்கன்னா ஏ சென்டரை வச்சுட்டு ஆர் ரேடியஸ்ல வந்து ஒரு பால் வரையும். அந்த பாலுக்கான டெபினிஷன்ஸ் வந்து இருக்குன்னா என்னன்னா, இங்க அந்த பாலுக்குள்ள இருக்கிற எந்த ஒரு எக்ஸ் இருந்தாலும் சரி, சச் தட் அந்த சென்டருக்கும் எக்ஸுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து அந்த ரேடியஸ் விட கம்மியா இருக்கணும். ஓகே, அப்படி கம்மியா இருந்துச்சுன்னா எக்ஸ் இஸ் கால்டு இன்டீரியர் பாயிண்ட்னு சொல்லுவாங்க, பால் வந்து நைபர்ஹுட்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்ப நம்ம அப்படிப்பட்ட ஒரு பால் வந்து டிரா பண்றோம். அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த எஸ் என்ற செட்ல இருந்து குறைஞ்சது ஒரு பாயிண்டாவது இந்த செட்டுக்குள்ள இருக்கணும். இங்க பாருங்க, இந்த இடத்துல நிறைய பாயிண்ட் இருக்கு. இங்க உள்ளே வந்து பால் வரைகிறதுனால எல்லா பாயிண்ட் எஸ் பாயிண்டா இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கார்னர்ல ஒரு பாயிண்ட் ஒரு பால் போட்டிருக்கோம். அந்த பாலுக்குள்ளேயும் வந்து என்னது இந்த எஸ்குள்ள போறதுனால இங்கேயும் ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து இருக்குது. சரி, அப்படி இருக்கிறதுனால இந்த எக்ஸ் என்ற பாயிண்ட், சரியா, இந்த எக்ஸ் என்ற பாயிண்ட் என்ன சொல்றேன்னா ஹட்ரன் பாயிண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஹட்ரன் பாயிண்ட் என்னன்றது தெரியுது இல்லையா? இப்ப அதுதான் சொல்றாங்க, எக்ஸ் இஸ் ஹட்ரன் பாயிண்ட் ஆஃப் எஸ். அந்த எஸ்னுடைய ஹட்ரன் பாயிண்ட்னு சொல்றாங்க. ஸோ எஸ் அந்த செட் எஸ்னுடைய ஹட்ரன் பாயிண்ட். அந்த எக்ஸ் இஸ் ஹட்ரன் பாயிண்ட் ஆஃப் எஸ், எஸ்ஸுக்கான ஹட்ரன் பாயிண்ட்னு சொல்றாங்க. ஓகே, சரி. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க ரிசல்ட் ஒரு 2 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. ரிசல்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, எக்ஸ் என்ற செட்டு அந்த செட்டுக்குள்ள இருந்தாலும் சரி, எக்ஸ் இஸ் ஹட்ரன் பாயிண்ட். ஓகே, அந்த செட்டுக்குள்ள இருந்தாலும் ஹட்ரன் பாயிண்ட் அப்படின்னா என்ன மீனிங்? எவ்ரி பாயிண்ட் ஆஃப் எஸ் இஸ் ஹட்ரன் பாயிண்ட் ஆஃப் எஸ்ன்னு சொல்றாங்க. சரி, எவ்ரி பாயிண்ட் ஆஃப் எஸ், அந்த எக்ஸ் என்ற பாயிண்ட் உள்ளக்குள்ள எங்க இருந்தாலும் இருக்கலாம் இல்லையா, எந்த இடத்துல இருந்தாலும் இருக்கலாம். அப்படின்னா எவ்ரி பாயிண்ட் ஆஃப் எஸ், சரியா, இஸ் கால்ட் ஹட்ரன் பாயிண்ட்னு சொல்றாங்க. ரிசல்ட் பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, if S is a subset of R, S is a subset of R which is bounded above, then superior of S is ஹட்ரன் பாயிண்ட் ஆஃப் S ன்னு சொல்றாங்க. எஸ் வந்து அதனுடைய சப்செட்டா இருக்கிறதுனால, சரியா, அது வந்து ஒரு வந்து பவுண்டட் எபோன்னு சொல்றாங்க. அப்படின்னா பவுண்டட் எபோன்றதுனால அந்த எக்ஸ்ன்ற வந்து சுப்பீரியர் ஆஃப் எஸ்ன்ற ஒரு ரிசல்ட் இருக்குது. இந்த சுப்பீரியர் ஆஃப் எஸ் வந்து என்னன்னு சொல்றாங்க, எக்ஸ்ன்னு சொல்றாங்க. ஓகே, இப்படி ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. எஸ் இஸ் சப்செட் ஆஃப் விச் இஸ் பவுண்டட் பிலோ பாருப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த எக்ஸ் வந்து சுப்பீரியர் ஆஃப் எஸ்ன்னு சொல்றாங்க, இன்ஃபீரியர் ஆஃப் எஸ்ன்னு சொல்றாங்க. அந்த எக்ஸ் இந்த ரிசல்ட்ல பாருங்க, ஃபர்ஸ்ட் ரிசல்ட் வந்து அந்த எக்ஸ்ன்றது எஸ்க்குள்ள இருந்தா எக்ஸ் இஸ் ஹட்ரன் பாயிண்ட் அப்படின்னு எஸ்ல இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டும் ஹட்ரன் பாயிண்ட் தான். இந்த எக்ஸ் என்ன சொல்றாங்க, எஸ்னுடைய சுப்பீரியரும் எஸ்னுடைய இன்ஃபீரியரும் அதே பாயிண்ட் தான் அப்படின்றாங்க. ஓகே, இப்போ வந்து கீழே ரிசல்ட் எல்லாம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, நோட்ல வந்து சில பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. அந்த இடத்துல பாருங்க, நேச்சுரல் நம்பரு, இன்டீஜரு, ரேஷனல், இரேஷனல், ஆர், இது எல்லாமே இதுல இருக்கிற எல்லா பாயிண்ட்டுமே ஹட்ரன் பாயிண்ட்னு சொல்றாங்க. ஹட்ரன் பாயிண்ட்னு சொல்றாங்க. ஓகே, அப்புறம் வந்து த செட் ஆஃப் ஆல் ஹட்ரன் பாயிண்ட் ஆஃப் க்ளோஸ் இன்டர்வல் ஏ கமா பி. இங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஓப்பன் இன்டர்வல் ஏ கமா பி, ஹட்ரன் பாயிண்ட் ஆஃப், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ் இன்டர்வல் ஏ கமா பி ஆஃப் ஓப்பன் இன்டர்வல் பி, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆஃப் க்ளோஸ் ஓப்பன் இன்டர்வல் ஏபி, இது எல்லாமே ஹட்ரன் பாயிண்ட் ஆஃப். இது எல்லாமே என்னன்னா அந்த இடத்துல போர்டு ஓரளவு தெரியலையா? ஓகே, இது எல்லாமே என்னன்னு சொல்றாங்கன்னா, நம்ம வந்து இதனுடைய ஹட்ரன் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ் இன்டர்வல் ஏ கமா பி இந்த மாதிரி சொல்றாங்க. சரி, இது எப்படி சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க நம்ம நேச்சுரல் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 1, 2, 3 இந்த மாதிரி போடுறோம். சரியா, இப்போ வந்து இது நேச்சுரல் நம்பர்னு வச்சுக்கோங்க. நேச்சுரல் நம்பர்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம 1 சுத்திரும் என்ன பண்றோம், ஒரு பால் போடுறோம். சரியா, 1ன்ற பாயிண்ட் விட்டுருங்க, 1 சுத்தி ஒரு பால் போடும்போது இந்த பக்கத்துல வந்து அந்த பாலுக்குள்ள ஒரு பாயிண்டாவது வந்து நேச்சுரல் நம்பர் இருக்கணும். அப்படி ஏதாவது இருக்கா? எதுவுமே இல்லை. சரியா, அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எம்டி செட்டு தான் இருக்கு. சரியா, எதுவுமே இல்லைன்றதுனால நம்ம வந்து அந்த பாயிண்ட் மட்டும் தான், ஏன்னா அந்த பாயிண்ட் இருக்கலாம் இல்லாம போகலாம். ஏன்னா அந்த எக்ஸ்ன்ற பாயிண்ட் வந்து அந்த செட்டுக்குள்ள இருக்கலாம்னு சொல்லிட்டாங்க.
இருக்கலாம் இல்லாம போகலாம். அப்படின்னா இந்த ஒன்று தான் அதனுடைய அட்ரன் பாயிண்டா இருக்கும். இந்த இடத்துல 1 இஸ் வந்து என்னது அட்ரன் பாயிண்ட். அதே மாதிரி 2க்கு சுற்றி ஒரு பால் கிரியேட் பண்றோம். அந்த பால்குள்ள 2 தவிர ஏதாவது பக்கத்துல எந்த ஒரு பாயிண்ட் நேச்சுரல் நம்பரா இல்ல, அங்கேயும் வந்து என்ன இருக்கு எம்டி செட்டா தான் இருக்கு. சரி, அதனுடைய அட்ரன் பாயிண்ட் எம்டி செட்டு. ஆனா 2 வந்து பாத்தீங்கன்னா அது செட்டுக்குள்ள இருக்கு, அதனால என்ன சொல்லலாம் 2ம் அட்ரன் பாயிண்ட் தான். இந்த மாதிரி நேச்சுரல் நம்பர் இன்டீஜர் எல்லாத்துக்கும் அதே ரீசன் தான், அதுவினுடைய அட்ரன் பாயிண்டா மாறிடுது. இப்போ இந்த இடத்துல இப்படி இருக்கிறது எல்லாமே அட்ரன் பாயிண்ட், நம்ம என் பாயிண்ட் உள்ள இன்டீரியர் பாயிண்ட் ரெண்டுமே எடுத்துக்கலாம். சரி, இன்னும் இதனுடைய எக்ஸாம்பிள் பாருங்க. அட்ரன் பாயிண்ட் ஆஃப் கியூ இஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்னன்னு சொல்றோம் ஃபுல் ரியல் நம்பரு. அதே மாதிரி அட்ரன் பாயிண்ட் ஆஃப் வந்து ரேஷனல் நம்பருக்கும் இது ஓகே ரியல் நம்பர் தான் இருக்கு. சரி, இந்த எக்ஸாம்பிள் வந்து இன்னும் டீட்டெயிலா நீ புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லிமிட் பாயிண்ட் பத்தி தெரிஞ்சுக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸ்டீரியர் பாயிண்ட், பவுண்டரி பாயிண்ட், அட்ரன் பாயிண்ட், அடுத்து லிமிட் பாயிண்ட், அப்புறம் க்ளோசரு, டிரைவ்டு செட். இந்த இந்த 6மே நீ வந்து ஓரளவு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கணும் இது எக்ஸாம்பிளோட. அப்பதான் உனக்கு க்ளோஸ்ன்றது என்ன, க்ளோஸ் இல்லைன்னா அது ஏன் ஓப்பன் சொல்றோம், ஓப்பன் தான் சொல்றாங்களா அப்படின்ற விஷயத்தையெல்லாம் ஒரு குழப்பம் இல்லாம தெளிவா தெரியும். எல்லாமே எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். சரியா? இப்ப இதுல வந்து உங்களுக்கு இந்த டெஃபினிஷன்ஸ் அட்ரன் பாயிண்ட் பத்தி எல்லாருக்கும் புரிஞ்சுதா? அந்த டெஃபினிஷன்ஸ். அடுத்த டாபிக் லிமிட் பாயிண்ட் போலாமா? இதுல யாருக்காவது கொஸ்டின்ஸ் கேட்க வேண்டியது இருக்கா? நான் முன்னே சொல்லியிருக்கேன், வீடியோ ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. டக்குன்னு வந்து ஒரு ஆக்டிவா ஓகே இது தெரியல சார், இது புரியுது ஓகே அப்படின்ற விஷயத்த டக்குன்னு சொல்லணும். இதுல யாருக்காவது டவுட் இருக்கா அட்ரன் பாயிண்ட்ல? பாபு சார், கவிதா, ஓகே ரொம்ப நன்றி. ஒரு 2 பேர் தான் கவனிச்சுட்டு இருக்கீங்களான்னு தெரியல, இல்ல ஒரு மெசேஜ் வந்து டைப் பண்ணா வந்து அந்த இடத்துல வரலன்னு தெரியல. பட் ஒரு விஷயம் கேட்கும் போது 8 பேர் கிளாஸ்ல லைவா இருக்கீங்க அப்படின்னு சொன்னா 8 மெசேஜ் டக்குன்னு வந்துடணும். ஓகே, அப்பதான் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓகே எல்லாருமே லைவா கவனிச்சுட்டு இருக்கீங்க, எல்லாருக்குமே புரியுது. இல்லைன்னா முன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா முன்ன சூர்யா ஒரு டவுட் கேட்டிருந்தா, சங்கீதா ஒரு டவுட் கேட்டிருந்தீங்க. இந்த மாதிரி வந்து கேட்கணும். ஒன்று டவுட் கேட்கணும், இல்லை சார் டவுட் இல்லை அடுத்த டாபிக் போங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் டக்குன்னு அடுத்து போய்கிட்டே இருக்கணும். குட், வெரி குட். ஓகே, இப்போ நம்ம வந்து எக்ஸ்டீரியர் பாயிண்ட் மறுபடியும் இந்த போர்டு நல்லா கவனிச்சு பாருங்க. நம்ம வந்து இந்த எக்ஸ் வந்து இது நைபர் என் வந்து என்ன சொல்லுவோம், என் இஸ் நைபர்ஹுட் ஆஃப் எக்ஸ். இந்த எக்ஸினுடைய நைபர்ஹுட் என்னன்னு சொல்லுவோம், என்னுடைய இன்டீரியர் பாயிண்ட் உள்ள இருக்கிற எல்லா எக்ஸ்ன்னு சொல்லுவோம். சரியா? இந்த எக்ஸ் வந்து இந்த எஸ்க்கு இன்டீரியர் பாயிண்டா இருக்கணும்னா அந்த நம்ம இங்க கூட இருக்கலாம், அந்த செட் இங்க கூட இருக்கலாம். சரியா? இந்த எண்ணுக்கும் எஸ்ஸுக்கும் இன்டர்செக்ஷன் எடுத்தா எம்டியா இருக்கணும். இப்ப இங்க ஓப்பனா இது வரைக்கும் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து என்னது கண்டிப்பா அது வந்து எம்டியா தான் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அந்த எக்ஸ் வந்து என்னது எக்ஸ்டீரியர் பாயிண்ட் ஆஃப் எஸ், எக்ஸ் இஸ் இன்டீரியர் பாயிண்ட் ஆஃப் என்னன்னு சொல்லுவாங்க. அதே வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த எக்ஸ் இருக்குன்னு சொன்னா அப்ப என்ன அர்த்தம், ரெண்டுத்துக்கும் வந்து என்னது இது வந்து இந்த எக்ஸ்ன்ற பாயிண்ட் நம்ம இன்டீரியர் பாயிண்ட்டும் இல்லை எக்ஸ்டீரியர் பாயிண்ட்டும் இல்லை, ரெண்டுத்துக்கு காமனா ஒரு பாயிண்ட் இருக்கு. சரி, காமனா ஒரு பாயிண்ட் இருக்குன்னு சொன்னா அந்த பாயிண்ட் பேர் வந்து என்னது பவுண்டரி பாயிண்ட்னு அர்த்தம். காமனா ஒரு பாயிண்ட் அங்க இருக்குதுன்னு சொன்னா அது பவுண்டரி பாயிண்ட். அதுதான் க்ளோஸ் ரெண்டல் ஏக்கமா பி வந்து பவுண்டரி பாயிண்ட்னு சொல்லுவோம். அடரண்ட் பாயிண்ட் அப்படின்னா நம்ம அந்த எக்ஸ்ன்ற பாயிண்ட் இங்க இருக்கலாம், வெளியில இருக்கலாம், இல்ல வெளியில கூட எங்க இருந்தாலும் இருக்கலாம். ஆனா ஒரு பால் சுத்தி போட்டோம்னு சொன்னா அந்த பாலுக்குள்ள அந்த எஸ் என்ற செட்டினுடைய ஒரு பாயிண்டாவது உள்ள இருந்துச்சுன்னா அந்த எக்ஸ்ன்ற பாயிண்ட் அட்ரன் பாயிண்ட்னு சொல்றோம். அந்த எக்ஸ் வந்து இது எஸ்க்குள்ள கூட இருக்கலாம். அப்படின்னா உள்ள இருக்கிற ஒவ்வொரு எஸ்ஸுமே அட்ரன் பாயிண்ட். அப்ப இங்க நேச்சுரல் நம்பர், இன்டீஜர், ரேஷனல், இரேஷனல் எல்லாமே அதுல இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாமே அட்ரன் பாயிண்ட்னு சொல்றாங்க. அப்போ ஓப்பன் இன்டர்வல், க்ளோஸ் இது எல்லாமே அது வந்து என்னது க்ளோஸ் இன்டர்வல் தான் அதனுடைய அட்ரன் பாயிண்ட்னு சொல்றாங்க. ரேஷனல், இரேஷனோட அட்ரன் பாயிண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் ரியல் நம்பர்னு சொல்றாங்க. இது எல்லாமே ரிசல்ட். சரியா? அந்த ரிசல்ட் நல்ல மெமரியில் வச்சுக்கிட்டு அடுத்து லிமிட் பாயிண்ட்டுக்கு போகலாம். அடுத்து லிமிட் பாயிண்ட் பாருங்க. அடுத்து லிமிட் பாயிண்ட் ஆர் அக்குமுலேஷன் பாயிண்ட். இதுக்கு பேர் இன்னொரு பேர் பாருங்க, அக்குமுலேஷன் பாயிண்ட். இன்னொரு பேர் கிளஸ்டர் பாயிண்ட் அப்படின்னு சொல்றாங்க. கிளஸ்டர் பாயிண்ட் ரொம்ப முக்கியமானதும் கூட, இதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுல ஏதாவது டவுட் இருக்குன்னா டவுட் இருக்குன்னு சொல்லுங்க. இதுக்கு ரிலேட்டட் ரிசல்ட் எல்லாமே பார்க்கலாம். ஓகே,
சரி, இங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இதுல அதே மாதிரி டெஃபினிஷன்ஸ் பாருங்க. லெட் E be a set and P be a point. இந்த இடத்துல வந்து ஒரு செட் எடுத்துக்கிறாங்க. E என்ற ஒரு செட்டு. ஓகே, இதுல வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து P என்ற ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம். அந்த பாயிண்ட் எங்க இருந்தாலும் இருக்கலாம், இங்கே இருக்கலாம், இந்த இடத்துல இருக்கலாம், இங்க இருக்கலாம், சரியா, உள்ள கூட இருக்கலாங்க, எந்த இடத்துல இருந்தாலும் இருக்கலாம். இந்த P என்ற பாயிண்ட்ல ஒரு பால் போடுறோம், சரியா, ஒரு பால் போடுறோம். அந்த பால் வந்து நான் முன்னே சொல்லியிருக்கேன், ஒவ்வொரு பாலும் ஏவை சென்டர் வச்சுட்டு ஒரு 6 ரேடியஸ்ல ஒரு பால் வரைவோம், சரியா. 6 ரேடியஸ்ல ஒரு பால் எது இருந்தாலும் வரையலாம். அப்படி வரைஞ்சிட்டு இருக்க விட அந்த ஓப்பன் பால்ல இந்த ஈல்டு செட்னுடைய ஒரு பாயிண்டாவது இருக்கணும். பாரு, இங்க வந்து நிறைய பாயிண்ட் இருக்கு, இங்க நிறைய பாயிண்ட் இருக்கு, இந்த பாயிண்ட் ஃபுல்லாமே ஈன்ற பாயிண்ட்குள்ள இருக்கு. ஆனா இந்த பி என்ற பாயிண்ட் தவிர இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பிஐ தவிர சரி, அதர் தென் பி, இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த பாயிண்ட் தாங்க ரொம்ப முக்கியம். அதர் தென் பி எப்படி இருந்தாலும் எடுத்துக்கும். அந்த பி இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரி அந்த எக்ஸ்என்டர் பாயிண்ட் உள்ள இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். இங்க அதே மீனிங் தான். ஆனா இந்த எக்ஸ்என்டர் பாயிண்ட் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இது எக்ஸ கூட வச்சுக்கோங்க, இந்த பாயிண்ட் எடுக்கவே கூடாது, அங்க எடுத்துக்கலாம். பாருங்க, எக்ஸ்ன்றது எஸ்குள்ள இருக்கலாம். ஓகே, அட்ரன் பாயிண்ட்ல எக்ஸ்ன்றது உள்ள இருக்கு, இங்க எடுக்கவே கூடாதுன்ட்டாங்க இந்த பி என்ற பாயிண்ட் தவிர, சரியா. அந்த பி என்ற பாயிண்ட் தவிர அந்த ஈன்ற செட்டுக்குள்ள ஏதாவது ஒரு பாயிண்டா இருக்கலாம், அப்படி கூட போல, ஏதாவது ஒரு ஃபுல் ஸ்பேஸ் சப்செட் கூட இருக்கலாம், அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. 6க்கு சப்செட் கூட இருக்கலாம். ஓகே, நம்ம அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா P is a limit point. அப்படி இருந்ததுன்னா P is a limit point of E அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பாருங்க, இதுதான் சரி. அது எப்படி இருந்தாலும் சரி, சரி, அந்த P என்ற பாயிண்ட் தவிர அந்த பாலுக்குள்ள ஒரு பாயிண்டாவது வந்து அந்த பாலுக்குள்ள இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா P என்ற பாயிண்ட் லிமிட் பாயிண்ட். இப்ப டெஃபினிஷன்ஸ் பாருங்க. Let E be a set and P be a point if every neighborhood of P contains infinitely many points. Every neighborhood of P, அந்த பாயிண்ட் உடைய நைபர்ஹுட் என்ன அர்த்தம், அது ஹோல் பால், சரியா. Every neighborhood of P contains at least one point of E. அந்த நைபர்ஹுட்டுக்குள்ள, சரியா, அந்த P னுடைய நைபர்ஹுட்டுக்குள்ள ஈன்ற செட்னுடைய அட்லீஸ்ட் ஒன் பாயிண்ட், அட்லீஸ்ட்ன்றது அந்த குறைஞ்சது ஒரு பாயிண்ட், அந்த லைன் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அதுவா கூட உங்களுக்கு கொஸ்டின் இருக்கலாம். ஓகே, அட்மோஸ்டா இல்ல எக்ஸாக்டா இல்ல அட்லீஸ்டா, எப்படி இருந்தாலும் இருக்கலாம். அட்லீஸ்ட் நல்ல ஞாபகம், அட்லீஸ்ட் ஒன் பாயிண்ட் ஆஃப் இ அதர் தென் பி, அதை நல்லா அண்டர்லைன் பண்ணி. லிமிட் பாயிண்ட்டுக்கு அதர் தென் பின்னு இருக்கும், அட்ரன் பாயிண்ட்டுக்கு அப்படி அதர் தென் பி இருக்காது. அங்க எக்ஸ் தான் இருக்குன்னு அவசியம் இல்லை, இங்க பின் தான் இருக்குன்னு அவசியம் இல்லை, வேற எது இருந்தாலும் கொடுக்கலாம். விஷயத்தை நல்லா உள்வாங்கிக்கோங்க, சரியா. கான்செப்ட் தான் நம்மளுக்கு ரொம்ப அவசியம். கன்ஃபியூஷன் ஆகிடக்கூடாது. அட்ரன் பாயிண்ட்டுக்கும் லிமிட் பாயிண்ட்டுக்கும் சில கன்ஃபியூஷன் வந்துட்டே இருக்கும் அடிக்கடி. அதனாலதான் இதை அழிக்காம அப்படியே விட்டுருக்கேன் நான். அந்த நம்ம எது அட்ரன் பாயிண்ட் சொல்லுமோ அது அந்த செட்டுக்குள்ள இருக்கும், இங்க அது இருக்குன்னு அவசியம் இல்லை. அதர் தென் பி, அந்த பீன்ற பாயிண்ட்டை தவிர, சரியா, அதை எடுத்துக்க கூடாது. ஆனா அங்க எடுத்துக்கலாம், இது வந்து அட்ரன் பாயிண்ட்னு சொல்லலாம், சரியா. அதை தவிர ஈன்ற செட்னோட ஒரு பாயிண்டாவது உள்ள இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா பி இஸ் கால்டு லிமிட் பாயிண்ட் ஆஃப் இ. இதே வந்து ஒவ்வொன்றுத்துலயும் ஒவ்வொரு விதமா இந்த டெஃபினிஷன்ஸ் இருக்கு. பால்குள்ள ஒரு மாதிரி டெஃபினிஷன். ரெண்டாவது டெஃபினிஷன், லெட் E be a subset of metric space M. சரியா, ஒரு மெட்ரிக் ஸ்பேஸ்ல அதே மாதிரி இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு மெட்ரிக் ஸ்பேஸ் எடுத்துக்கிறாங்க. இது வந்து மெட்ரிக் ஸ்பேஸ், சரியா. அந்த மெட்ரிக் ஸ்பேஸ்ல லெட் E be a subset of metric space, இதுல ஒரு சப்செட் ஈன்னு எடுத்துக்கிறாங்க, சரியா. இப்போ ஒரு பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் இங்க இருக்கலாம், இல்ல இங்க இருக்கலாம், இல்ல இங்க இருக்கலாம், எங்க இருந்தாலும் இருக்கலாம். இங்க எக்ஸ்ல ஒரு பால் வந்து வரைகிறோம், இங்க வந்து ஒரு பால் வரைகிறோம், இங்க ஒரு பால் வரைகிறோம். அதேதான், இந்த எக்ஸை தவிர ஒரு பாயிண்டாவது ஈனுடைய ஒரு பாயிண்டாவது உள்ள இருக்கணும், அட்லீஸ்ட் ஒரு பாயிண்டாவது இருக்கணும். அதான் let E be a metric space M and X belongs to M if there exists a sequence X1 in E converges to S. converges to S ல அது converges to E ன்னு போடணும், S வராது, சரியா. then X is called limit point of E. அதாவது இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த இந்த எக்ஸ் வச்சு வந்து நிறைய எக்ஸ் எடுக்கிறோம், ஒரு சீக்வன்ஸ் கிரியேட் பண்றோம். அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த எக்ஸ் அந்த சீக்வன்ஸ் வந்து அந்த பாயிண்ட்டுக்கு கன்வர்ஜென்ட்டா இருக்கு, சரியா. இன் இ, அந்த ஈல இருக்கிற பாயிண்ட்டுக்கு கன்வர்ஜென்ட்டா இருக்குன்னா அந்த எக்ஸ் இஸ் லிமிட் பாயிண்ட்னு சொல்றாங்க. ஓகே, அதுதான் இந்த இடத்துல சொல்றது, லிமிட் பாயிண்ட் ஆஃப் இன்னு சொல்றாங்க. அப்புறம் வந்து பாருங்க, இந்த செட் ஆஃப் ஆல் லிமிட் பாயிண்ட் ஆஃப் இ, செட் ஆஃப் ஆல் லிமிட் பாயிண்ட் ஆஃப் இ, அது என்னன்னு சொல்றேன்னா இது வந்து க்ளோசர் ஆஃப் இ அப்படின்னு சொல்லுவாங்க. இது க்ளோசர் ஆஃப் இ அப்படின்னு சொல்லுவாங்க.
இந்த செட் ஆஃப் ஆல் லிமிட் பாயிண்ட் ஆஃப் இ வந்து க்ளோசர் ஆஃப் இ கிளியர். இங்க என்ன சொல்றேன்னா அப்படின்னா இந்த இடத்துல உண்மையை வந்து என்னன்னா இன்டீரியர் பாயிண்ட் பிளஸ் வந்து பவுண்டரி பாயிண்ட் ரெண்டுமே சேர்ந்துருக்கும். சரியா? அப்ப நம்மளுக்கு என்ன ஆகுது, இப்ப ஈன்ற செட்டு, இப்ப நார்மலா ஏதோ ஒரு செட்டு ஈன்ற செட்டு எதுக்குள்ள கண்டெய்ன் ஆயிருக்கும், இதுக்குள்ள கண்டெய்ன் ஆயிருக்கும். க்ளோசர் ஈக்குள்ள இருக்கும். அப்படி இதுதான் பெருசா இருக்கும், இதுதான் அதிகமா இருக்கும். இதை கம்பேர் பண்ணி இதுதான் அதிகமா இருக்கும். ஓகே, அந்த ஒரு பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்டா இருக்கு. எனி பாயிண்ட் எக்ஸ் ஆஃப் ஏ இஸ் ஏ லிமிட் பாயிண்ட் ஆஃப் ஏன்னு சொல்றாங்க. ஈனுடைய எந்த ஒரு பாயிண்ட்டும் வந்து என்னவா இருக்கும், லிமிட் பாயிண்டா இருக்கும். அடுத்து இன்னொரு டெஃபினேஷன்ஸ் நல்லா கவனிங்க. let E be a subset of a matrix space, X belongs to M is called limit point of E. If and only if every open ball B, X center வச்சுட்டு R radius ஒரு பால் வரைகிறேன், contains at least one point of E different from X. அதாவது இதே மாதிரி ஒரு மெட்ரிக் ஸ்பேஸ், இதே இந்த டயக்ராம் எடுத்துக்கலாம். சரியா? எக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு R ரேடியஸ்ல ஒரு பால் வந்து கிரியேட் பண்ணலாம். இந்த எக்ஸ் என்ற பாயிண்ட் தவிர சரியா அந்த ஈன்ற செட்ல இருக்கிற ஒரு பாயிண்டாவது இருந்துச்சுன்னா அது அந்த எக்ஸ் தான் லிமிட் பாயிண்ட். ஸோ இப்போ சீக்வன்ஸ்ல லிமிட் பாயிண்ட் எப்படி டிஃபைன் பண்றாங்க, ஒரு செட்ல எப்படி டிஃபைன் பண்றாங்க, ஒரு மெட்ரிக் ஸ்பேஸ்ல எப்படி டிஃபைன் பண்றாங்க அப்படின்றது எல்லாத்திலும் ஒரே மாதிரி தான். இங்க வந்து அந்த சீக்வன்ஸ் எக்ஸுக்கு கன்வெர்ட் பண்றதுனா எக்ஸ் லிமிட் பாயிண்ட்னு சொல்லிட்டோம். மற்றபடி செட்லயும் மெட்ரிக் ஸ்பேஸ்லயும் ஒரே மாதிரி தான். நம்ம ஒரு பால் வரைகிறோம், அந்த பால்ல அந்த பாயிண்ட் தவிர மீது வந்து அந்த ஈன்ற செட்ல இருந்து ஒரு பாயிண்டாவது இருக்கணும், இவ்வளவுதான். இங்க அந்த பாயிண்ட்டை விட்டுறோம், இங்க அந்த பாயிண்ட் எடுத்துக்கிறோம். சரியா? இங்க எடுத்துக்கலாம், இல்ல இருக்கல இல்லாம இருக்கலாம், ஆனா டெஃபினட்டா இங்க எடுக்கவே கூடாது, பீன்ற பாயிண்ட் சொல்லவே கூடாது. இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு பால் வரும்போது பி என்ற பாயிண்ட் லிமிட் பாயிண்ட், அப்படி எப்படி லிமிட் பாயிண்ட் வாங்கலாம், நிறைய லிமிட் பாயிண்ட் இருக்கும், நிறைய லிமிட் பாயிண்ட் இருக்கலாம். இந்த எல்லா லிமிட் பாயிண்ட்டும் சரி, எல்லா லிமிட் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த பவுண்டரியும் நம்ம சேர்த்துக்கிறோம், பவுண்டரியும் சேர்த்துக்கிறோம், உள்ள இன்டீரியரும் சேர்த்துக்கிறோம். அதெல்லாம் சேர்ந்துதான் இந்த க்ளோசர் இ. பவுண்டரி இன்டீரியர் எல்லாம் சேர்ந்தா க்ளோசர் இ. சரியா? அப்ப அந்த ஈன்ற செட் ஃபுல்லாவே கம்பல்சரி அதுக்குள்ள இது என்ன ஆயிடுது. இங்க வந்து என்ன சொல்றாங்க, இங்க ஒரு இதுவும் சொல்லிடுறேன். எப்படி நம்ம வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து இந்த க்ளோசர் ஆஃப் இ, இந்த க்ளோசர் ஆஃப் இ எல்லா லிமிட் பாயிண்ட் சேர்ந்த இந்த க்ளோசர் ஆஃப் இ வந்து ஈன்ற செட்டுக்கு ஈக்குவலா இருக்கு. ஈன்ற செட்டுக்கு ஈக்குவலா இருந்துச்சுன்னா if and only if E is called closed set. க்ளோஸ்டு. நம்ம ஓப்பன் செட்டுக்கு வந்து செட் ஆஃப் ஆல் இன்டீரியர் பாயிண்ட்டும் அந்த செட்டுக்கு ஈக்குவலா தான் நம்ம ஈஸ் ஓப்பன். இதே வந்து பாருங்க, நம்ம ஏன்ற செட்டினுடைய எல்லா இன்டீரியர் பாயிண்ட் சேர்ந்த செட்டு ஏ, அது ஏன்ற செட்டுக்கு ஈக்குவலா இருந்தா ஏ ஈஸ் வந்து நம்ம என்ன சொல்லணும், ஓப்பன் சொல்லணும். பாட்டம்ல ஓரளவு தெரியுதா? இதோடு சரி, இனிமேலுக்கு எழுத மாட்டேன். சரியா? ஓப்பனுக்கும் க்ளோஸருக்குள்ள டெஃபினிஷன் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. எல்லா லிமிட் பாயிண்ட் சேர்ந்ததான் அந்த க்ளோசர் இ. அந்த க்ளோசர் இ வந்து என்னது, ஈன்ற இதுக்கு வந்து ஈக்குவலா இருந்துச்சுன்னா இஸ் கால்டு க்ளோசர் செட். அப்படின்னு க்ளோசர் செட் மோஸ்ட்லி இன்டீரியர் பாயிண்ட் பவுண்டரி பாயிண்ட் சேர்ந்துதான் இருக்கும். இன்டீரியர் பாயிண்ட் பவுண்டரி பாயிண்ட் சேர்ந்துதான் இருக்கும். இதுதாங்க லிமிட் பாயிண்ட். இன்னும் வந்து அந்த ரிசல்ட் கொஞ்சம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அது கீழே ஒரு எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு பாருங்க. அந்த எக்ஸாம்பிள்ஸ் வந்து பாக்குறதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் அந்த தியரம்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடலாம். அந்த எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஒரு 5 எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. அந்த தியரம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா இன்னும் லிமிட் பாயிண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு நல்லா ஈஸியா புரியும். இப்ப டெஃபினிஷன் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரியா? அந்த தியரம் வந்து சில தியரெல்லாம் வந்து இருக்கு, அது ரொம்ப முக்கியமானது. அதை பார்த்துட்டு எக்ஸாம்பிள்ஸ் வரலாம். ஓகே. ஆனா இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து க்ளோசர் செட்டா இருக்கணும்னா வந்து எல்லா லிமிட் பாயிண்ட்டும் கம்பல்சரி வந்து அந்த செட்டுக்கு ஈக்குவலா இருக்கணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. இப்போ உங்களுக்கு அட்ரன் பாயிண்ட் லிமிட் பாயிண்ட் புரிஞ்சுதா? ஏன்னா ஒவ்வொன்றும் வந்து நல்லா தெரிஞ்சிருக்குன்னா அடுத்த டாபிக் போகலாம். ஏன்னா ரொம்ப முக்கியமானது க்ளோசர் செட்டுக்கு அட்ரன் பாயிண்ட்னுடைய டெஃபினேஷனும் லிமிட் பாயிண்டோட டெஃபினேஷனும் அது நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கணும். யாருக்காவது இதில் டவுட் இருக்கா? குட். ஓகே, வெரி குட் சங்கீதா, குட். ஒரு விஷயம் வந்து டக்குன்னு வந்து உங்களுக்கு இதுன்னா ஓகே சார், ஓகே அண்டர்ஸ்டாண்ட் சார், இந்த மாதிரி ஏதோ ஒரு மெசேஜ் கொஞ்சம் டைப் பண்ணுங்க. அது உண்மையிலேயே வந்து சேட் பாக்ஸை வந்து கொஞ்சம் யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் நம்மளை வந்து லைவா வச்சிருக்கிற ஒரு விஷயம். அந்த சேட் பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அது வந்து நீங்க கிளாஸ்க்குள்ள இருக்கிறதே வேஸ்ட். அதுக்கு நான் கம்மனு வீட்டில் உட்காந்து நான் வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சு விட்டுலாம். சரியா? அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ சாட் பாக்ஸ்லாவது நீங்க என்ன பண்ண யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஒவ்வொருத்தரும் 8 பேர் இருக்கிறன்னா 8 பேரும் வந்து ஒவ்வொரு டைம் ஒரு டாபிக் முடிஞ்ச உடனே சார் எனக்கு புரியுது சார், புரியல இந்த கொஸ்டின்ஸ் இந்த இடத்துல டக்குன்னு கேட்டேன் அழிக்கிறது முன்னாடி அந்த இடத்துல மறுபடியும் உங்களுக்கு நான் சொல்லுவேன். ஓகே. இப்ப இது வந்து இதனுடைய தேரம், லிமிட் பாயிண்டுடைய தேரம். இதனுடைய தேரத்துல ஃபர்ஸ்ட் தேரம் பாருங்க.
இதுவும் ஒரு டெஃபினிஷன் தாங்க. இந்த ஃபர்ஸ்ட் தேர் வந்து ஒரு டெஃபினிஷன் தான். இஃப் எக்ஸ் இஸ் ஏ லிமிட் பாயிண்ட் ஆஃப் ஏ, சரியா? அல்லது நோடு அல்லது எக்ஸ் இஸ் ஏ லிமிட் பாயிண்ட் ஆஃப் ஏ, ஒரு ஏன்ற செட்டினுடைய லிமிட் பாயிண்டா இருக்கணும் அப்படின்னா, ஓகே, இந்த இடத்துல ஏதோ ஒரு செட் இருக்குங்க. ஓகே, ஏதோ ஒரு செட் இருக்கு, சரியா? அந்த செட்ல இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட், சரியா? ஏதோ ஒரு பாயிண்ட் வந்து எக்ஸ் இருக்கு, அது எங்க இருந்தாலும் இருக்கு, அது லிமிட் பாயிண்டா இருக்கணும்னு சொன்னா அவங்க என்ன சொல்ல பாருங்க, இஃப் அண்ட் ஒன்லி தேர் எக்ஸிஸ்ட் ஓப்பன் பால், எக்ஸ சென்டர் வச்சுட்டு ஒரு ஆர் ரேடியஸ்ல ஒரு பால் வரைகிற, ஓகே, எங்க இருந்தாலும் அது பால் வரையலாம். எக்ஸ சென்டர் வச்சுட்டு ஆர் ரேடியஸ்ல ஒரு பால் வரையலாம், ஓகே, எங்க இருந்தாலும் வரையலாம், ஓகே, எங்க இருந்தாலும் வரையலாம். ஒரு பால் வரைகிற, அந்த பால் வரையும் போது அந்த பாலுக்கும் நல்லா பாருங்க, அந்த எக்ஸ சென்டர் வச்சுட்டு ஆர் ரேடியஸ்ல வரைகிற அந்த பாலுக்கும் அப்ப ஏன்ற செட்ல கட்டாயமா அந்த பாயிண்ட் இருக்கக்கூடாது. அதர் தென் எக்ஸ்ன்ற மீனிங் அதுதான். அந்த பாயிண்ட்டை விட்டுறணும். அந்த பாயிண்ட் விட்டுட்டு இருக்கிற மீதி இருக்கிற அந்த செட்ல இருக்கிற பாயிண்ட்டுங்க, ஏதோ ஒரு பாயிண்ட், இந்த எக்ஸ்ன்ற பாயிண்ட்டை விட்டுட்டு மீதி இருக்கிற எந்த ஒரு பாயிண்ட், சரியா, இன்டர்செக்ஷன் காமன் எடுத்தன்னு சொன்னா கட்டாயமா எம்டி செட்டுக்கு ஈக்குவலா இருக்கக்கூடாது. எம்டி செட்டுக்கு ஈக்குவல் அப்படி என்ன அர்த்தம்? ஏதாவது ஒரு பாயிண்டாவது இருக்கு அந்த பாலுக்குள்ள, ஏ செட்னுடைய ஒரு பாயிண்டாவது இருக்குன்னு அர்த்தம். நாட் ஈக்குவல் டு எம்டி அப்படின்றதுக்கு அதான் மீனிங். அந்த எக்ஸ்ன்ற பாயிண்ட்டை தவிர ஏ செட்னுடைய ஏதாவது ஒரு பாயிண்டாவது உள்ள இருக்கு. இப்படி இருந்துச்சுன்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் எக்ஸ் இஸ் கால்ட் என்னது, லிமிட் பாயிண்ட் ஆஃப் ஏ. அந்த ஏன்ற செட்னுடைய லிமிட் பாயிண்ட்னு சொல்லலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரிசல்ட்டுங்க. இது வந்து சம்டைம்ஸ் டெஃபினிஷனா கூட யூஸ் பண்றது உண்டு. ஓகே, சில புக்ல இது டெஃபினிஷனா கூட கொடுத்துருக்காங்க இந்த தேர்த்தை. அடுத்து ரெண்டாவது பாயிண்ட் பாருங்க, எக்ஸ் இஸ் அன் அக்குமுலேஷன் பாயிண்ட் ஆஃப் எஸ். ஓகே, இப்போ பார்த்தோன்னா நம்ம சில இடத்துல சில புக்ல எஸ் வந்து எடுத்திருப்பாங்க, சில புக்ல ஏழு எடுத்தோம்னா 3 புக்கு ரெஃபர் பண்ணி எடுத்ததுனால இந்த செட்டு வந்து மாறி மாறி வரும். மற்றபடி கான்செப்ட் எல்லாம் ஒண்ணுதான், சரியா? இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் இஸ் அண்ட் அக்குமுலேஷன் கிளஸ்டர் லிமிட் பாயிண்ட் எல்லாம் ஒண்ணுதான். லிமிட் பாயிண்ட் ஆஃப் எஸ் இருக்குதுன்னு சொன்னா தென், சரியா, எவ்ரி பால் contains infinitely many point. அந்த பால்ல நிறைய பாயிண்ட், இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் அதுக்குள்ள இருக்குன்னு சொல்றான், சரியா? இன்ஃபைனைட், சரியா, பாயிண்ட்ஸ் ஆஃப், சரியா, இன்ஃபைனைட் பாயிண்ட்ஸ் வந்து ஆமா, சரி, இன்ஃபைனைட் பாயிண்ட்ஸ் வந்து அதுக்குள்ள இருக்கு. அது தெரிஞ்ச விஷயம் தானே. ஒரு பாயிண்ட் வந்து அட்லீஸ்ட் ஒரு பாயிண்ட்ன்றான், நிறைய பாயிண்ட் கூட இருக்கலாம். ஓகே, மூணாவது பாயிண்ட், முதல்ல தேர்த்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அந்த தேரை வந்து நம்ம சொன்ன டெஃபினிஷன்ஸ் படி தான் இருக்கா அப்படின்றது நல்லா புரிஞ்சு மெமரி பண்ணிக்கோங்க. அடுத்து, a necessary conditions for a set epsilon to have an accumulation is that set of infinite. அது இந்த பாயிண்ட் மாதிரி தாங்க, சரி. நம்ம இந்த இடத்துல லிமிட் பாயிண்ட்னு சொல்றோம் அப்படின்னா இந்த ஏன்ற செட்லுடைய நிறைய பாயிண்ட் இருக்கு, சரியா, இருக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு பாயிண்ட் தான் இருக்கணும், ஆனா நிறைய பாயிண்ட் இருக்கலாம். ஃபோர்த் ஒன் வந்து பாத்தீங்கன்னா, ஃபோர்த் பாயிண்ட் எக்ஸ் இஸ் அண்ட் லிமிட் பாயிண்ட், சரியா, ஒரு செட்னுடைய லிமிட் பாயிண்டா இருக்கு. அதே சமயத்துல வந்து என்ன இருக்கலாம், இட் இஸ் அன் அட்ரன் பாயிண்ட் சொல்றாங்க. இட் இஸ் அட்ரன் பாயிண்ட், இது லிமிட் பாயிண்டா இருந்தா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் அட்ரன் பாயிண்ட் ஏ, சரி, அட்ரன் பாயிண்ட் டு ஏ எக்ஸப்ட் எக்ஸ், ஏ இஸ் எக்ஸப்ட் எக்ஸ். அதாவது எக்ஸ் லிமிட் பாயிண்ட்னா கண்டிப்பா எக்ஸ்ன்றது வந்து இந்த இடத்துல வந்து எக்ஸ் இஸ் நாட் அட்ரன் பாயிண்ட். ஓகே, எக்ஸ் இஸ் நாட் அட்ரன் பாயிண்ட். ஸோ லிமிட் பாயிண்டா இருக்கிறது வந்து அட்ரன் பாயிண்டா இருக்காது. ஆனா அட்ரன் பாயிண்டா இருக்கு, எக்ஸ் இஸ் அட்ரன் பாயிண்ட் அப்படின்னா கட்டாயமா வந்து என்னதான் எக்ஸ் இஸ் லிமிட் பாயிண்டா இருக்கலாம். சரி, அட்ரன் பாயிண்டா இருக்கிறது லிமிட் பாயிண்டா இருக்கலாம், பட் லிமிட் பாயிண்டா இருக்கிறது அட்ரன் பாயிண்டா இருக்காது. அதுதான் அடுத்த பாயிண்ட் சொல்றேன் பாரு. எக்ஸ் இஸ் எவ்ரி அக்குமுலேஷன் பாயிண்ட் இஸ் கால்ட் இஸ் அட்ரன் பாயிண்ட், பட் கான்வெர்ஸ் நாட் ட்ரூ. சரியா, அட்ரன் பாயிண்ட் வந்து நம்ம என்ன சொல்லிட முடியாது, எவ்ரி அக்குமுலேஷன் பாயிண்ட் இஸ் அட்ரன் பாயிண்ட். ஓகே, இதுதான் தப்பு சொல்லிட்டேன், சரியா? என்னது, இந்த இடத்துல பாருங்க, எவ்ரி லிமிட் பாயிண்ட் ஈஸ் வந்து என்னது, அட்ரன் பாயிண்ட்.
ஏன்னா நம்ம இந்த இடத்துல அட்ரன் பாயிண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அது இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம், ஒரு விஷயம் இல்லை. அதனால இதை வந்து என்னன்னு சொல்லலாம், நம்ம அட்ரன் பாயிண்ட் கூட சொல்லலாம். ஓகே, ஆனா அட்ரன் பாயிண்ட் வந்து வந்து நம்ம என்னன்னு சொல்லிட முடியாது, லிமிட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட முடியாது. லிமிட் பாயிண்ட் சொல்லுது, அட்ரன் பாயிண்ட் இஸ் நீட் நாட் பி லிமிட் பாயிண்ட். புரியுதா? இந்த இடத்துல யாருக்காவது கன்ஃபியூஷனா இருக்கா? அதாவது லிமிட் பாயிண்ட் வந்து அட்டன் பாயிண்ட்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம வந்து லிமிட் பாயிண்ட் வந்து கட்டாயமா அது உள்ள அது சேர்த்த போறதில்ல. ஆனா சேர்த்தலனாலும் அது என்னன்னு சொல்லிடலாம், அட்டன் பாயிண்ட்னு சொல்லலாம். உள்ள இருக்கலாம் இல்லாமலே இருக்கலாம். ஓகே, லிமிட் பாயிண்ட் அட்டன் பாயிண்ட்னு சொல்லலாம். ஆனா அட்ரன் பாயிண்ட் வந்து லிமிட் பாயிண்ட்னு சொல்ல முடியாது. ஏன்னா அட்ரன் பாயிண்ட் வந்து என்னது, அந்த செட்டுக்குள்ள சேர்த்திக்கலாம். உன்னை வந்து டெஃபினேஷன் சொன்ன ஞாபகம் இருக்கா? எக்ஸ் பிலாங்ஸ் டு எஸ்ல சேர்த்திக்கலாம். சரியா? எஸ்க்குள்ள இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டும் அட்ரன் பாயிண்ட்னு சொல்லலாம். ஆனா அந்த எஸ்க்குள்ள இருக்கிற பாயிண்ட் வந்து நம்ம இந்த பாயிண்ட் தவிரதான் மற்ற பாயிண்ட் சொல்லுவோம். சரியா? அப்படின்ற போது அட்ரன் பாயிண்ட் எல்லாமே லிமிட் பாயிண்டா இருக்காது. சரியா? ஸோ எவ்ரி லிமிட் பாயிண்ட் இஸ் அட்ரன் பாயிண்ட். அட்ரன் பாயிண்ட் நீட் நாட் பி லிமிட் பாயிண்ட். ஓகே, அடுத்து பாருங்க, அதே மாதிரி 6th பாயிண்ட் ஒன்று இருக்கு பாருங்க. எவ்ரி இன்டீரியர் பாயிண்ட் ஆஃப் எஸ் இஸ் அன் அக்குமுலேஷன் பாயிண்ட் பட் கான்வர்ஸ் நாட் ட்ரூ. அப்படின்னா இந்த விஷயத்தை நல்லா உள்வாங்கிக்கோங்க. ஓகே, இந்த ரிசல்ட் ரொம்ப ரொம்ப இந்த இடத்துல கன்ஃபியூஷன் ஆனாலும் ஆவீங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் வந்து உனக்கு அட்டன் பாயிண்ட் லிமிட் பாயிண்ட் பத்தி ஒரு முறை நான் சொல்லி ஆகணும். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அட்ரன் பாயிண்ட் என்ன சொல்லணும், இங்க ஒரு எக்ஸ் இருக்கு. சரியா? இந்த வந்து பாத்தீங்கன்னா என்ற செட் வச்சு நான் சொல்றேன். ஒரு பால் வந்து வரைகிறோம். சரியா? இந்த பால்ல வந்து பாத்தீங்கன்னா வரையும் போது இந்த ஈன்ற செட் ஒரு பாயிண்டாவது, அட்லீஸ்ட் ஒரு பாயிண்டாவது இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா எக்ஸ் இஸ் வந்து என்னது, அட்ரன் பாயிண்ட். இங்க எக்ஸ் இருக்கலாம் இல்லாமல இருக்கலாம். எக்ஸ் நீட் நாட் பி இன் இ. சரியா? எக்ஸ் இஸ் நீட் நாட் பி இன் இ, பட் எக்ஸ் உள்ள இருக்கலாம். சரியா? இல்ல எக்ஸ் வந்து கண்டிப்பா இல்லாமல் கூட இருக்கலாம். ரெண்டுமே இங்க பாசிபிள், இங்க ரெண்டுமே பாசிபிள். ஆனா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த பாயிண்ட் இங்க கூட இருக்கலாம், இல்ல உங்க கூட இருக்கலாம். எங்க இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் நீ பால் போற அப்படின்னு சொன்னா இந்த பாயிண்ட் தவிர கட்டாயமா வந்து பாத்தீங்கன்னா இந்த வந்து இந்த எக்ஸெப்ட் இந்த பாயிண்ட் தவிர, சரியா, ஒரு பாயிண்டாவது உள்ள இருக்கணும், அந்த பாலுக்குள்ள இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா எக்ஸிஸ் வந்து என்னது, லிமிட் பாயிண்ட். இந்த இடத்துல அந்த பாயிண்ட் எடுத்துக்கிறதுல நம்ம, சரி, அந்த பாயிண்ட் எடுத்துக்கிறதுல நம்ம. ஓகே, அந்த பாயிண்ட் விட்டுட்டு உள்ள இருக்குது அதர் தென் பி. இந்த இடத்துல அதர் தென் எக்ஸ், சாரி, அதர் தென் எக்ஸ், எக்ஸை தவிர, சரியா, மீதி இருக்கிற பாயிண்ட் இருக்கணும். இது லிமிட் பாயிண்ட். ஓகே, இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா லிமிட் பாயிண்ட் அது. இப்ப இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா நம்ம இங்க ஒரு பாயிண்ட் எக்ஸ் எடுக்கிறோம். சரியா? ஒரு இ என்ற செட் இருக்கு. சரியா? இ என்ற செட்டுக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு வந்து இன்டர்வல் கிரியேட் பண்றோம். அந்த இன்டர்வல் ஃபுல்லா இ செட்டுக்குள்ள கண்டெய்னா இருந்துச்சுன்னா எக்ஸ் இஸ் வந்து என்னது, இன்டீரியர் பாயிண்ட் ஆஃப் இன்னு சொல்றோம். இ வந்து நைபர்ஹுட்னு சொல்றோம். எல்லாமே இ என்ற செட்டுக்கு வச்சு நான் சொல்லியிருக்கேன் பாருங்க. இப்ப அந்த ரிசல்ட் பாருங்க. இப்ப அந்த ரிசல்ட்ல வந்து என்ன சொல்றாங்க பாருங்க, எவ்வரி அக்குமுலேஷன் பாயிண்ட் வந்து என்னன்னு சொல்லலாம், இஸ் அட்ரன் பாயிண்ட்னு சொல்லலாம். சரியா? அட்ரன் பாயிண்ட் வந்து அக்குமுலேஷன் பாயிண்ட்டை சொல்ல முடியாது. அதே மாதிரி வந்து வந்து பாத்தீங்கன்னா எவ்வரி இன்டீரியர் பாயிண்ட் வந்து என்னன்னு சொல்லணும்னா அக்குமுலேஷன் பாயிண்ட்னு சொல்லலாம். பட் அக்குமுலேஷன் பாயிண்ட் வந்து என்னன்னு சொல்ல முடியாது, இன்டீரியர் பாயிண்ட்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த இடத்துல அக்குமுலேஷன் பாயிண்ட்ல இன்டீரியர் பிளஸ் பவுண்டரி பாயிண்ட் இருக்கும். ஆனா இன்டீரியர் பாயிண்ட்ல பவுண்டரி பாயிண்டே இருக்காது. ஒன்லி வந்து பாத்தீங்கன்னா அந்த செட்டுக்குள்ள இருக்கிற வந்து இன்சைடுக்குள்ளதான் இருக்கும். ஆனா அக்குமுலேஷன்ல பவுண்டரி இன்க்ளூட் ஆயிருக்கும். அதனாலதான் வந்து என்னன்னா அக்குமுலேஷன் பாயிண்ட் எல்லாம் இன்டீரியர் பாயிண்ட்னு சொல்ல முடியாது. பவுண்டரி பாயிண்ட் போய் நம்ம இன்டீரியர் பாயிண்ட்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி இங்க அக்குமுலேஷன் பாயிண்ட் அட்ரன் பாயிண்ட்னு சொல்லிக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல அந்த பாயிண்ட் உள்ள இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம், ரெண்டு கண்டிஷன் இருக்கு. அதனால பிரச்சனை இல்லை, அட்ரன் பாயிண்ட்னு சொல்லிக்கலாம். ஆனா அட்ரன் பாயிண்ட் அக்குமுலேஷன் பாயிண்ட்னு சொல்லக்கூடாதுன்னா அந்த பாயிண்ட் இந்த இடத்துல விட்டுறோம். அந்த விட்டுட்டு தான் இங்க சேர்த்திகளும் சேர்த்தம் போலாம், நீங்க விட்டுறோம், அந்த பாயிண்ட் சொல்லக்கூடாது. இதுதான் கேஸ். ஓகே, இந்த தேர்தல யாருக்கா டவுட் இருக்கா? இப்ப சொன்னதுல யாருக்காவது டவுட் இருக்கா? புரியுதா? லிமிட் பாயிண்ட் எல்லாமே புரிஞ்சுதா? ஓகே, சூப்பர். இதுதாங்க.
சரியா? ஏன்னா நம்ம வந்து லிமிட் பாயிண்ட்ன்றது என்ன, அட்ரன் பாயிண்ட்ன்றது என்ன, இன்டீரியர் பாயிண்ட்ன்றது என்ன, இதுல ஒரு குழப்பம் இல்லாம நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ரியல் வந்து பக்காவா நீங்க அட்டன். ஏன்னா ஓப்பன் க்ளோஸ் லிமிட் இது சுத்தி தான் நிறைய உள்ள ஃபுல்லாவே இருக்கு. இந்த கொஸ்டின்ஸ் நிறைய கொஸ்டின்ஸ் இதுக்குள்ளதான் நான் கேட்கறேன் அதிகமா. காம்பாக்ட் வரைக்கும் எல்லாமே அதை சுத்தி தான் இருக்கு. இந்த ஓப்பன் க்ளோஸ்டு இதை வந்து புரிஞ்சுக்க போயிட்டீங்கன்னா எதுவுமே புரியாது. இதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா காம்பாக்ட் வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, அது இல்லாம காம்ப்ளெக்ஸ்ல நம்ம இதை யூஸ் பண்றோம். சில இடத்துல டோபாலஜி, ஃபங்க்ஷனல், இது எல்லா இடத்துலயும் க்ளோஸ் ஓப்பன் எல்லாம் அடிக்கடி வருது. ஓகே, அப்புறம் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. மேல ஒரு 5 எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. த லிமிட் பாயிண்ட் ஆஃப் த செட். சரியா? இந்த சீக்வன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதனுடைய லிமிட் பாயிண்ட் என்ன, ஆஸ் என்ட்ரன்ஸ் டு இன்ஃபினிட்ல, ஆஸ் என்ட்ரன்ஸ் டு இன்ஃபினிட்ல அந்த 1/n வந்து பாத்தீங்கன்னா கன்வர்ஜஸ் டு 0 அப்படின்னா எதுக்கு கன்வர்ஜென்டா இருக்கோ அந்த பாயிண்ட் வந்து என்னன்னு சொல்லலாம், லிமிட் பாயிண்ட்னு சொல்லலாம். லிமிட் பாயிண்ட். ஓகே, அதுதான் அந்த சீக்வன்ஸுடைய லிமிட் பாயிண்ட் கேட்டோம்னா அந்த சீக்வன்ஸ் வந்து எதுக்கு கன்வர்ஜென்டா இருக்கோ அது வந்து லிமிட் பாயிண்ட். ரெண்டாவது, ஏன்னா சென்டென்ஸ் இன்ஃபினிட்ல 1/∞ என்ன ஆயிடும், 0 தானே, அதனால 0 கன்வர்ஜென்ட் ஆகும். The set of all rational number Q, every real number R as an accumulation point of Q. அதாவது என்னன்னா இப்ப நம்ம ரேஷனல் வந்து இதுக்குள்ளதான் கண்டெய்னா இருக்கு. இது வந்து ரேஷனல் வந்து பாத்தீங்கன்னா க்ளோசர் எடுத்தோம்னா அது பக்கத்துல இருக்கிற பாயிண்ட் எதுவா இருந்தாலும் சரி, அது வந்து இரேஷனல் கூட இருக்கலாம். சரியா? இரேஷனல் க்ளோசர் எடுத்தாலும் சரி, ரேஷனல் க்ளோசர் எடுத்தாலும் சரி, எல்லாமே ரியலுக்கு ஈக்குவலா இருக்கும். சரியா? அப்ப நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய லிமிட் பாயிண்ட் வந்து ரியல் தான். சரியா? மூணாவது பாயிண்ட், எவ்ரி ரியல் நம்பர் இஸ் அன் அக்குமுலேஷன் பாயிண்ட் ஆஃப் எ செட் இரேஷனல் நம்பர். அதேதான். சரியா? ரியல் நம்பர் ஆர் இஸ் வந்து என்னது, லிமிட் பாயிண்ட் ஆஃப் கியூ. கியூ அண்ட் கியூ டேஸ். ரேஷனல் இரேஷனல் லிமிட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தோன்னா ரியல் தான். ஏன்னா அடுத்து வந்து இருக்கிற நம்பர் ரியல் தான், அதுல எந்த சந்தேகம் இல்லை. ஃபோர்த் ஒன் வந்து பாருங்க, எவ்ரி பாயிண்ட் ஆஃப் த க்ளோஸ்டு இன்டர்வல் ஏ கமா பி இஸ் அன் அக்குமுலேஷன் பாயிண்ட். இந்த க்ளோஸ் இன்டர்வல் ஏ கமா பில வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து ஏ பி வந்து இஸ் கால்ட் பவுண்டரி பாயிண்ட். இது ஓகே. ஓப்பன் இன்டர்வல் ஏ கமா பி வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருக்கிற எல்லா பாயிண்ட்டும் வந்து ஓப்பன் உள்ள. சரியா? பாயிண்ட்ஸ் ஆஃப் ஓப்பன் இன்டர்வல் ஏ கமா பி அது வந்து பாத்தீங்கன்னா இன்டீரியர் பாயிண்ட். ஓகே, ஸோ க்ளோஸ் இன்டர்வல் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்டர்வல் இருக்கிற எல்லா பாயிண்ட் இன்டீரியர் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. அந்த ஏபி வந்து என்னது, இஸ் ஏ பவுண்டரி பாயிண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இதனுடைய லிமிட் பாயிண்ட் எல்லாமே வந்து டோட்டலாக க்ளோஸ் இன்டர்வல் ஏ கமா பி தான். ஸோ லிமிட் பாயிண்ட் ஆஃப் க்ளோஸ் இன்டர்வல் ஏ கமா பி, ஓப்பன் இன்டர்வல் ஏ கமா பி, ஆஃப் ஓப்பன் இன்டர்வல் க்ளோஸ்டு, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் இன்டர்வல் ஏ கமா பி தான். சரியா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு முக்கியமான இது கூட, முக்கியமான ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கூட. ஓகே, சரி. இப்ப நம்ம அந்த க்ளோஸ் இன்டர்வல் எது பவுண்டரி பாயிண்ட் எது இன்டீரியர் பாயிண்ட்னு சொல்லுவோம். அப்ப எல்லா இன்டர்வலுடைய லிமிட் பாயிண்ட் என்னன்றது நான் உங்களுக்கு தெளிவா சொல்லிட்டேன். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா அடுத்த நம்மளுக்கு வந்து இந்த லிமிட் பாயிண்ட் அந்த ரிசல்ட் இதெல்லாம் பார்த்தோம். க்ளோசர் ஆஃப் ஏ, க்ளோசர் ஆஃப் ஏக்கு நான் முன்னே உங்களுக்கு சொல்றேன், செட் ஆஃப் ஆல் லிமிட் பாயிண்ட் இருக்கிறது எல்லாமே க்ளோசர் ஆஃப் ஏ. ஓகே, இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு வந்து இந்த ரிசல்ட் இந்த சீட் நம்பர் 17க்கு மேல இருக்கு பாருங்க. அதுல ஃபர்ஸ்ட் பாருங்க, த செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பரு இன்டீஜரு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்கேன் பாருங்க. த செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பரு இன்டீஜரு ஃபைனைட் செட்டு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சப்செட் ஆஃப் ஆர்டி, சரி. இதுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நோ லிமிட் பாயிண்ட். இதுக்கு எல்லாமே நோ லிமிட் பாயிண்ட். ஏன் அப்படி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு நேச்சுரல் நம்பர் இருக்கு, இதனுடைய லிமிட் பாயிண்ட் எல்லாமே எம்டி செட். லிமிட் பாயிண்ட் கேட்டா எம்டி. ஓகே, லிமிட் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா எம்டி. ஏன்னா இதுக்கு எந்த ஒரு லிமிட் பாயிண்ட் இருக்காது. இப்போ நேச்சுரல் நம்பர் எடுத்துக்கோ, ஃபைனைட் செட் எடுத்துக்கோ, 1 எடுக்கிறோம், இது நேச்சுரல் நம்பர் இருக்கு. ஓகே, இங்க 1,2 எல்லாமே நேச்சுரல் நம்பரு இன்டீஜரு எல்லாமே ஏதோ ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோயேன். அதுக்குள்ள வந்து அந்த 1 சுத்தி ஒரு பால் கிரியேட் பண்றோம்.
அந்த பால்குள்ள இந்த ஒன்னை தவிர ஏதாவது ஒரு நேச்சுரல் நம்பராவது இருக்கணும். சரியா? இல்ல சார் நான் பெருசா பால் போடுறேன் சார் அப்படின்னு வந்து நீங்க சொல்லக்கூடாது. பாரு ஒன்னை தவிர 2 பாயிண்ட் உள்ள இருக்கு அப்படின்னா வந்து நம்மளுக்கு ஒண்ணு வந்து லிமிட் பாயிண்ட் தானே அப்படின்னு சொல்லக்கூடாது. நம்ம டெஃபினிஷன்ல பார்த்துருக்கேன் எவ்வரி இன்டர்வல். சரியா? அண்ட் எவ்வரி இன்டர்வல்னா ஒவ்வொரு இன்டர்வல்லையும் சரியா ஒரு சின்ன ரேடியஸ்ல ஒரு பால் வரைகிற அப்படின்னா அந்த ஒன்னுன்ற பாயிண்ட் தவிர அது பக்கத்துல இருக்கிற வந்து என்னது நிறைய பாயிண்ட் இருக்கு. ஒரு பாயிண்டாவது நேச்சுரல் நம்பர், ஒரு பாயிண்டாவது இன்டீஜர், ஒரு பாயிண்டாவது ஃபைனைட் செட், இப்படி ஏதாவது இருக்கணும். ஆனா இருக்காது. இல்லாததுனாலதான் நம்ம என்ன சொல்றோம், நோ லிமிட் பாயிண்ட்னு சொல்றோம். அப்படின்னா எம்டி செட்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இந்த இதுக்கு வந்து லிமிட் பாயிண்ட் இருக்குன்னு கேட்டா இல்லை. ஆனா அதே ரேஷனல் நம்பருக்கு வந்து பாத்தீங்கன்னா அதோட லிமிட் பாயிண்ட் வந்து ரேஷனலா இருக்காது. சரியா? ஆனா ரியல் நம்பரா இருக்கும். பக்கத்துல வந்து ஒரு ரேஷனுடைய லிமிட் பாயிண்ட் வந்து ரேஷனலா இருக்காது. அது வந்து ரேஷன் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். அதனாலதான் ரேஷனுடைய லிமிட் பாயிண்ட் ரியல்னு சொல்லிடுறோம் நம்ம. ஓகே, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த எல்லாமே சென்டென்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரேஷனுடைய லிமிட் பாயிண்ட் ரேஷனல் சொல்லல, ரியல்னு சொல்றாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இது பின்னாடி க்ளோசர்ல உனக்கு அதை நான் மறுபடியும் சொல்லுவேன் ஏன்ட்டு. இப்ப க்ளோசர் ஆஃப் ஏ அடுத்த டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. க்ளோசர் ஆஃப் ஏ வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலா வந்து என்ன, க்ளோசர் ஒரு ஏ இந்த இடத்துல வந்து ஏ வந்து என்னுடைய க்ளோசர் கேட்டானா இதை உள்ள ஒரு டெஃபினேஷன் இருக்கு. அந்த டெஃபினேஷன் பத்தி நம்மளுக்கு அவசியம் இல்லை. பட் இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது என்ன சொல்லலாம், செட் ஆஃப் ஆல் லிமிட் பாயிண்ட்னு சொல்லலாம். செட் ஆஃப் ஆல் லிமிட் பாயிண்ட்னு சொல்லலாம். இல்லைன்னா வந்து இந்த க்ளோசர் ஆஃப் ஏல பவுண்டரி பாயிண்ட்டும் பிளஸ் இன்டீரியர் பாயிண்ட்டும் இப்படி சேர்ந்தது க்ளோசர் ஆஃப் ஏன்னு சொல்லலாம். ஸோ அது ஒட்டுமொத்தம் வந்து இந்த இடத்துல வந்து ஏன்ற செட்டுக்கு ஈக்குவலா இருந்துச்சுன்னா ஏ இஸ் கால்டு க்ளோஸ்டுன்னு சொல்லலாம். ஏ இஸ் கால்டு க்ளோஸ்டு. அவ்வளவுதாங்க. பக்கம் ஒரு ரிசல்ட் இருக்கு. அது ரெண்டுத்துக்கும் நான் வந்து காமனா சொல்லணும். அது வந்து இப்போ இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். அடுத்து டிரைவ்டு செட் இருக்கு பாருங்க. டிரைவ்டு செட் வந்து இ டேஸ் டி ஆஃப் இன்னு சொல்றாங்க. பட் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து அதுவும் லிமிட் பாயிண்ட் சேர்ந்த செட்டு தான். இங்க டிரைவ்டு க்ளோசர் ஏதாவது சில புக்ல வந்து பாத்தீங்கன்னா க்ளோசர் பதிலாக டிரைவ்டு அப்படி இது யூஸ் பண்ணிருப்பாங்க சில ஆத்தர்ஸுங்க. அதெல்லாம் ரெண்டு கன்ஃபியூஷன் பண்ணிக்காதீங்க. எல்லாமே லிமிட் பாயிண்ட் ஆஃப் இ தான். ஓகே, அது சேம் வந்து நம்ம க்ளோசருக்கு என்னென்ன டெஃபினேஷன் இருக்கோ அதே டெஃபினேஷன் இருக்கும் அந்த டிரைவ்டு. ஸோ டிரைவ்டுன்றது ஒரு க்ளோசர் செட்டு தான். அதெல்லாம் நீங்க அந்த இது கன்ஃபியூஸ் பண்ணிக்காதுங்க. ஒரு சில ஆத்தர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோசர் வந்து புக்ல யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு சில ஆத்தர் டிரைவ்டு செட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இவ்வளவுதான். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஐசோலேட்டட் பாயிண்ட். எதெல்லாம் வந்து ஐசோலேட்டட் பாயிண்ட் எதை சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோ லிமிட் பாயிண்ட். ஐசோலேட்டட் பாயிண்ட்ன்றது பார்த்தீங்கன்னா நோ லிமிட் பாயிண்ட். லிமிட் பாயிண்ட் இல்லாம இருக்கிறது எல்லாமே ஐசோலேட்டட் பாயிண்ட். இப்ப நேச்சுரல் நம்பர் இதெல்லாம் வந்து என்னது, சரியா நம்ம வந்து லிமிட் பாயிண்ட் இல்லைன்னு சொல்லணும் இல்லையா? அப்படின்னா அந்த நம்பர் எல்லாம் என்னன்னு சொல்லலாம், ஐசோலேட்டட் பாயிண்ட்னு சொல்லலாம். ஓகே, ஐசோலேட்டட் பாயிண்ட்ன்றது நோ லிமிட் பாயிண்ட். அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுதான் லிமிட் பாயிண்ட் இல்லாம இருக்கிறது எல்லாமே என்னன்னு சொல்லிடலாம்னா ஐசோலேட்டட் பாயிண்ட். அதற்கு கீழே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்க பாரு. ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட் ஆஃப் த நேச்சுரல் நம்பர் இன்டீஜர் ஆர்டி இஸ் கால்ட் ஐசோலேட்டட் பாயிண்ட். கியூ அண்ட் கியூ டேஸ் அண்ட் நாட் ஐசோலேட்டட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அது வந்து ஐசோலேட்டட் இருக்காது. ஏன்னா அது வந்து பக்கத்துல வந்து ரேஷனல் தான் எக்ஸிஸ்ட் ஆகுன்னு சொல்ல முடியாதுங்க. அதுக்காக தான். ஸோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம அடுத்து வந்து ரேஷனல் அண்ட் இரேஷனல் ஆர் நாட் ஐசோலேட்டட் அண்ட் ஆல்சோ வந்து ரியல் நம்பரு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல கூட வந்து நாட் ஐசோலேட்டட் பாயிண்ட். ஸோ வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஐசோலேட்டட் பாயிண்ட் அப்படின்றது என்ன சொல்றோம், நேச்சுரல் இன்டீஜர் இது எல்லாமே வந்து என்னன்னா ஃபைனைட் செட்டு. சரியா? சாரி, இது ஆர்டி எல்லாமே ஐசோலேட்டட் பாயிண்ட்னு சொல்லலாம். நாட் ஐசோலேட்டட் வந்து என்ன சொல்லலாம், கியூ டேஸ் ஆர் காம்ப்ளெக்ஸ் நம்பர் இது எல்லாமே வந்து ஐசோலேட்டட் பாயிண்ட் இல்லை அப்படின்றதுக்கான எக்ஸாம்பிள். ஓகே, ஏன்னா அது பார்க்க நிறைய இன்ஃபைன் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் இருக்குங்க. அதனாலதான் அது ஐசோலேட்டட் இல்லை. ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அடுத்து வந்து நம்ம 17ஆம் சீட்டினுடைய பேக் சைடு வந்துருங்க. எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. சரியா? அது வந்து நான் அந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இது பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு நம்ம பார்த்துடலாம். இந்த 18ஆவது சீட்டு பக்கம் க்ளோஸ்டு செட் இருக்குது பாருங்க. வாங்க, 18ஆவது சீட்ல க்ளோஸ்டு செட்ல let E be a subset of a metric space M. Let E bar the set of all limit point
சரி, இந்த செட் ஆஃப் ஆல் லிமிட் பாயிண்ட் என்ன சொல்றாங்க, ஈன்னு சொல்றாங்க. இந்த இ பார் வந்து செட் ஆஃப் ஆல் லிமிட் பாயிண்ட், அது ஈன்ற செட்டுக்கு ஈக்குவலா இருக்கு அப்படின்னு சொன்னா இஃப் அண்ட் லிப் ஈ வந்து என்ன சொல்றாங்க, க்ளோஸ்டு. அவ்வளவுதான், அந்த டெஃபினிஷன் க்ளோஸ்டு செட்டு தான் இருக்கு. த செட் ஆஃப் ஆல் இன்டீரியர் பாயிண்ட் அண்ட் பவுண்டரி பாயிண்ட் இஸ் க்ளோஸ்டு. நான் முன்னே சொன்னேன், இந்த க்ளோஸ்டுனுடைய டெஃபினிஷன்ஸ் வந்து இப்ப பார்த்துட்டு இருக்கோம் நம்ம. ஓகே, நம்ம வந்து என்ன சொல்றோம், க்ளோஸ்டுக்கு வந்து டெஃபினிஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா செட் ஆஃப் ஆல் லிமிட் பாயிண்ட், இல்லை லிமிட் பாயிண்ட் சேர்ந்தது. வேற என்ன இருக்கணும்னா பவுண்டரி பாயிண்ட்டும் பிளஸ் வந்து என்னது இன்டீரியர் பாயிண்ட்டும், இது ரெண்டு சேர்ந்த பாயிண்ட் இருந்தா கூட அந்த செட் நம்ம என்னன்னு சொல்லலாம், க்ளோஸ்டு செட்னு சொல்லலாம். இல்லை இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணாலும் க்ளோஸ்டு செட்னு சொல்லலாம். ஓகே, இதை முதல்ல நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்னெல்லாம் நம்மளுக்கு வந்து அந்த எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கன்றது பாருங்க. எதெல்லாம் வந்து அந்த ரிசல்ட். ஓகே, ரிசல்ட்ல வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ் இன்டர்வல் ஏ கமா பி, இதுக்கு க்ளோஸ் இருக்குங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆஃப் க்ளோஸ்டு ரே, ஃபைனைட் செட், எவ்ரி ஃபைனைட் சப்செட் ஆஃப் மெட்ரிக் ஸ்பேஸ், எனி இன்டர்வல், ஃபைனைட் செட்டு. ஓகே, அப்புறம் இதை வந்து என்ன பண்றீங்கன்னா, நான் சொல்ற மாதிரி சிலது வந்து எக்ஸாம்பிள்ஸ் எழுதுங்க. இதுக்கு நான் சொல்ற மாதிரி வந்து இன்சைடுங்க. இப்போ வந்து க்ளோஸ்டு செட் பவுண்டரி பாயிண்ட்ன்றது என்னன்னு தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. ஓப்பன் க்ளோஸ்டு செட், சரியா? இது ஓப்பனா இருக்கிறதுக்கு என்னெல்லாம் ஓப்பனா இருக்கு இங்க பாருங்க. ஆஃப் ஓப்பன் இன்டர்வல் ஏ கமா பி, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆஃப் ஓப்பன் ரே, சிங்கிள்டன் செட் ஆர்டி, இன் ஆர்டி, அடுத்து வந்து ரியல் எம்டி செட். இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். இதுல ஓப்பன் க்ளோஸ் இன்டர்வல் ஏ, இது மெயினா வந்து இந்த டெஃபினிஷன்ஸ் கூட கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏ இன்டீரியர் ஆஃப் ஏ, இது வந்து இருந்தா ஏ இஸ் ஓப்பன். இங்க அதே மாதிரி க்ளோசர் ஆஃப் ஏ, இதுக்கு இருந்தா ஏ இஸ் க்ளோஸ்டு. க்ளோசருக்கான டெஃபினிஷன் ஞாபகம் வச்சுக்கோ. அது இல்லாம இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பவுண்டரி பிளஸ் இன்டீரியர் பாயிண்ட் ரெண்டுமே சேர்ந்தாலும் அது க்ளோஸ்டு தான். ஓகே, அதனாலதான் பரிதில பவுண்டரி பாயிண்ட் இருக்கு, உள்ள இன்டீரியர் பாயிண்ட் இருக்கு. இது பவுண்டரி பாயிண்ட் இருக்கு, உள்ள இன்டீரியர் பாயிண்ட் இருக்கு. ரெண்டுமே இருந்தாலும் க்ளோஸ்டு. ஓகே, இங்க ஒன்லி இன்டீரியர் பாயிண்ட் மட்டும் இருக்கும். இங்க ஒன்லி இன்டீரியர் பாயிண்ட் மட்டும் இருக்கும். இதெல்லாம் வந்து இது மாதிரி டேபிள் மாதிரி போட்டுக்கிட்டு ஒரு 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 அரை மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி, இது ஒரு ஐடியா தான் நான் கொடுத்துருங்க. எல்லாத்தையும் எழுதிட்டு இருந்தேன்னா அப்புறம் இதுக்கு டைம் செட் ஆகாது. ஓகே, இந்த மாதிரி எல்லாத்தையும் தேடி பிடிச்சி கொஞ்சம் வந்து எழுதிடுங்க. ஓகே, அந்த வகையில என்னென்னலாம் இருக்கு பாருங்க. ஃபைனைட் செட்டு, ஓகே, சிங்கிள்டன் செட்டு இன் ஆர், சிங்கிள்டன் செட் இன் ஆர் டேஷ்ல, சரியா? சிங்கிள்டன் செட் இன் ஆர் டேஷ், நேச்சுரல் நம்பரு, இன்டீஜரு, இது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர் எம்டி செட்டு, சரி, இதெல்லாம் வந்து க்ளோஸ்டு. பிரைம் அண்ட் காம்போசிட் நம்பர் இது எல்லாமே க்ளோஸ்டு. பிரைம் அண்ட் காம்போசிட் நம்பரு, எல்லாமே க்ளோஸ்டு, சரியா? அப்புறம் வந்து கீழே எல்லாம் அதே ரிசல்ட் தான் ரிப்பீட்டட் ஆகிட்டு இருக்கு. எவ்ரி ஃபைனைட் செட் இஸ் க்ளோஸ்டு, இன்ஃபைனைட் லைன் க்ளோஸ்டு சப்செட் ஆஃப் ஆர் ஸ்கொயரு, எல்லாமே வந்து அதை பேஸ் பண்ணி தான் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து மெயினா இது ஒன்று எடுத்துட்டோமா. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனைட் யூனியன் ஆஃப் ஓப்பன் செட் இஸ் ஓப்பன். அதே மாதிரி இந்த இடத்துல ஃபைனைட் யூனியன் ஆஃப் க்ளோஸ்டு செட் இஸ் க்ளோஸ்டு.
நான் எப்படி ஷார்ட்கட் யூஸ் பண்ணியிருக்கேன்றது பாருங்க. இந்த மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. ஃபைனைட் யூனியன் ஆஃப் ஓப்பன் செட் இஸ் ஓப்பன், ஃபைனைட் யூனியன் ஆஃப் க்ளோஸ் செட் இஸ் க்ளோஸ். அதே மாதிரி ஃபைனைட் இன்டர்செக்ஷன் ஆஃப் ஓப்பன் செட் இஸ் ஓப்பன். அதே மாதிரி ஃபைனைட் இன்டர்செக்ஷன் ஆஃப் க்ளோஸ்ட் செட் இஸ் க்ளோஸ்டு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபைனைட் ஆர்பிட்ரரினா இன்ஃபைனைட் கலெக்ஷன். ஆர்பிட்ரரி யூனியன் ஆஃப் ஓப்பன் செட் இஸ் ஓப்பன். இங்க ஆர்பிட்ரரி யூனியன் ஆஃப் க்ளோஸ்டு செட் இஸ் நீட் நாட் பி க்ளோஸ்டு. ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆர்பிட்ரரி இன்டர்செக்ஷன் ஆஃப் ஓப்பன் செட் இஸ் நீட் நாட் பி ஓப்பனு. இங்க ஆர்பிட்ரரி இன்டர்செக்ஷன் ஆஃப் க்ளோஸ்டு செட் இஸ் நீட் நாட் பி க்ளோஸ்டு செட் இஸ் க்ளோஸ்டு. ஓகே, ஆர்பிட்ரரி இன்டர்செக்ஷன் ஆஃப் க்ளோஸ்டு செட் இஸ் க்ளோஸ்டு. இதுதான். இது வந்து நல்லா மெமரி பண்ணிக்கோங்க. இதுக்கான எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துக்கலாம். இது கட்டாயமே இது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொன்று, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ரிசல்ட் இது மாதிரி டேபிள் மாதிரி போட்டு நான் போட்டுக்கிற மாதிரியே வச்சுக்கோங்க. முக்கியமானதாக இருக்கும் உங்களுக்கு. இது அப்புறம் ப்ராப்ளம் நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்துக்கலாம். ஓகே, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலது ரிசல்ட் கொடுத்துருக்கேன் பாருங்க. ஏ கண்டெய்னர் ஈக்குவல் டு பி, எது இன்டீரியரில். சரி, இன்டீரியரில் வந்து இருந்துச்சு அப்படின்னா ஏ நாட் அல்லது இன்டீரியர் ஏ, எந்த சிம்பிள் தான் சொல்லலாம். இன்டீரியர் ஏ கண்டெய்ன் இன் இன்டீரியர் பி, இந்த மாதிரி இருக்கலாம். இங்க க்ளோஸ்ல ஏ கண்டெய்ன் இன் பி அப்படின்னா க்ளோசர் ஆஃப் ஏ கண்டெய்ன் இன் க்ளோசர் ஆஃப் பி அப்படி யூஸ் பண்ணலாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இங்க ஏ யூனியன் பி, இன்டீரியர் ஆஃப் ஏ யூனியன் பி. இன்டீரியர் ஆஃப் ஏ யூனியன் பி எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா இன்டீரியர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் இன்டீரியர் ஆஃப் பி அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல வந்து இன்டர்செக்ஷன் தான் ஈக்குவலா இருக்கு. நான் கொஞ்சம் மாத்தி சொல்லிட்டேன். இன்டீரியர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து இன்டீரியர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் ஆஃப் பி ஈக்குவலா இருக்கும். இங்க எதுக்கு ஈக்குவலா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளோசர் ஆஃப் ஏ யூனியன் பி, க்ளோசர் ஆஃப் ஏ யூனியன் பி, க்ளோசர் ஆஃப் ஏ யூனியன் க்ளோசர் ஆஃப் பி. இங்க இன்டர்செக்ஷன் ஈக்குவலா இருக்கும், அங்க வந்து க்ளோசர்ல யூனியன் தான் ஈக்குவலா இருக்கும் ரெண்டு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து ஏ யூனியன் பி, இன்டீரியர் ஆஃப் ஏ யூனியன் பி இஸ் எ சூப்பர் செட். இன்டீரியர் ஆஃப் ஏ யூனியன் பி சூப்பர் செட்டா இருக்கும். கண்டைன்ஸ் இன்டீரியர் ஏ யூனியன் இன்டீரியர் பி. இங்க வந்து பாத்தீங்கன்னா இன்டர்செக்ஷன் ஆஃப் க்ளோசர், இங்க வந்து க்ளோசர் வந்து இன்டர்செக்ஷன் ஆஃப் க்ளோசர் சப்செட்டா இருக்கும். சரியா, இன்டர்செக்ஷன் ஆஃப் க்ளோசர் சப்செட் ஆஃப் க்ளோசர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் க்ளோசர் ஆஃப் பி. இங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்டீரியர் ஆஃப் ஏ யூனியன் பி சூப்பர் செட்டா இருக்கும். சரியா, இது வந்து சரியா இது சப்செட்டா இருக்கும். இங்க வந்து யூனியன் தான் வந்து என்னது சூப்பர் செட்டு இன்டீரியர்ல. இங்க இன்டர்செக்ஷன் தான் ஈக்குவல் செட்டா இருக்கு. இங்க யூனியன் தான் ஈக்குவல் செட்டா இருக்கு. இங்க இன்டர்செக்ஷன் வந்து சப்செட்டா இருக்கு. இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. எது ஈக்குவல் செட்டில் இருக்கு? இன்டீரியர்ல இன்டர்செக்ஷனு, க்ளோசர்ல யூனியன் ஈக்குவல் செட்டா இருக்கிறது. சரி, அதே இன்டீரியர்ல வந்து ஏதோ ஒன்னு ஞாபகம் வச்சுக்கினா ஒன்னு ஆப்போசிட்டா இருக்கு. இங்க இன்டர்செக்ஷனா இங்க யூனியன், இங்க யூனியன் இங்க இன்டர், ஏதோ ஒன்னு மெமரியில் வச்சுக்கோங்க. ஆனா இந்த மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு கன்ஃபியூஷன் வராது, அந்த ரிசல்ட்ல வந்து கன்ஃபியூஷன் வராது. ஓகே, இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எம்டி செட்னுடைய இன்டீரியர் எம்டி செட் தான். அப்புறம் வந்து ரியல்னுடைய இன்டீரியர் வந்து ரியல் தான். மெட்ரிக் ஸ்பேஸ்னுடைய இன்டீரியர் வந்து மெட்ரிக் ஸ்பேஸ் தான். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு செட்டுக்கு வந்து 2 முறை க்ளோசர் எடுத்தாலும் அது வந்து ஏன்ற க்ளோசருக்கு ஈக்குவலா இருக்கும். அதே மாதிரி வந்து இன்டீஜருக்கு க்ளோசர் எடுத்தா இன்டீஜர் தான், நேச்சுரல் நம்பர் க்ளோசர் எடுத்தா நேச்சுரல் நம்பர் தான். சரியா, இதெல்லாம் வந்து முக்கியமான ரிசல்ட்டுங்க. அதே மாதிரி எம்டி செட்டுக்கும் க்ளோசர் எடுத்தா எம்டி, ஆருக்கு க்ளோசர் எடுத்தா ஆறு. ஆனா வந்து ரேஸ் நம்பர் க்ளோசர் எடுத்தாவோ அல்லது இரேஸ் நம்பர் க்ளோசர் எடுத்தாவோ அது ஆருக்கு ஈக்குவலா இருக்கும். இதெல்லாம் க்ளோசருக்கான டெஃபினிஷன்ஸ். ஓகே, ஸோ நம்ம க்ளோசர் எல்லாமே க்ளோசர் செட்ல யூஸ் பண்றோம். இது யூஸ் பண்றோம். இதை தவிர வேற ஒரு முக்கியமான நம்ம ப்ராப்ளத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ரிசல்ட் எது ஞாபகம் வச்சிருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஏ இஸ் ஓப்பன் அப்படின்னு இருந்துச்சுன்னா இஃப் அண்ட் ஒன்லி இதோட காம்ப்ளிமெண்ட் ஆஃப் ஏ இஸ் க்ளோஸ்டா இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஏ இஸ் க்ளோஸ்டு, அதனுடைய காம்ப்ளிமெண்ட் என்னவா இருக்குன்னா ஓப்பனா இருக்கும். முக்கியமான ரிசல்ட்டுங்க. இது நிறைய ப்ராப்ளத்துக்கு யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் வந்து ப்ராப்ளத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய ரிசல்ட்டுங்க. இது ரொம்ப முக்கியமான ரிசல்ட். ஓகே, இது மாதிரி நீங்க வந்து என்னன்னா டேபிள் எழுதி வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஐடியா வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
இப்போ நம்ம வந்து ஒரு ப்ராப்ளத்தோட இந்த கிளாஸ் நம்ம முடிச்சுக்கலாம். கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கிறாங்க. ஒரே ஒரு நிமிஷம் தண்ணி குடிச்சுக்கிறேன். ஓகே ஓகே கிளாஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த ரிசல்ட் 17வது சீட்டினுடைய பேக் சைட்ல கொடுத்துருக்காங்க. இதுதான் முக்கியமான ரிசல்ட். நீங்க வந்து மெமரியில் வச்சுக்கிறது. இது வேற மாதிரி கூட நான் புரியறதுக்கு இது மாதிரி கூட போட்டுக்கலாம். இந்த மாதிரி கூட இங்க பாருங்க, இங்க ஜி போட்டோன்னா ஒரு மெட்ரிக் ஸ்பேஸ் எம் மைனஸ் ஜி. அதே மாதிரி மெட்ரிக் ஸ்பேஸ்ல எம்ல எஃப் எம் மைனஸ் எஃப். இங்க இது வந்து ஓப்பன் இருந்தா இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். இது வந்து என்ன இருக்கும், அதனுடைய காம்ப்ளிமெண்ட் ஜி டேஷ் காம்ப்ளிமெண்ட். இது வந்து என்னன்னா க்ளோஸ்டா இருக்கும். ஓகே, அதே மாதிரி இது வந்து க்ளோஸ்டா இருந்துச்சுன்னா அதனுடைய காம்ப்ளிமெண்ட் என்னவா இருக்குன்னா ஓப்பனா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு ஏ கமா பி இஸ் க்ளோஸ்ட் செட்னு சொல்றோம். சரியா, இது வந்து ரிசல்ட் க்ளோஸ் ஏ கமா பி என்று இந்த எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. இப்ப இந்த இடத்துல பாருங்க, இது எப்படி வந்து க்ளோஸ்ன்னு சொல்றாங்க, இந்த ரிசல்ட் வச்சு ப்ரூவ் பண்ணலாம். இப்போ ஒரு க்ளோஸ் ஏ கமா பி வந்து நம்ம வந்து எக்ஸாம்பிள் ஆஃப் த க்ளோசர் செட்னு சொல்லியிருக்கேன். இதுல இருக்கிறது எல்லாமே க்ளோசர் செட்னு சொல்றதுக்கு இந்த ரிசல்ட் வச்சு நம்ம ப்ரூவ் பண்ணலாம். ஓகே, அது எப்படின்னு பாருங்க. ஓகே, சிலது வந்து ஓகே. சரிங்க, இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நல்லா கவனிச்சு பாருங்க. இங்க வந்து க்ளோஸ் இன்டர்வல் எடுத்துக்கிறேன். இது மைனஸ் இன்ஃபினிட்டி, இது வந்து பிளஸ் இன்ஃபினிட்டிங்க. இது ஏ, இது பி. ஓகே, இது எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய காம்ப்ளிமெண்ட், இந்த க்ளோஸ் இன்டர்வலுடைய காம்ப்ளிமெண்ட் என்ன இருக்கும், இங்க இருக்கிற ஒரு ஓப்பன். சரியா, அதாவது காம்ப்ளிமெண்ட் இதனுடைய காம்ப்ளிமெண்ட் க்ளோஸ் இன்டர்வல் ஏ கமா பினுடைய காம்ப்ளிமெண்ட் என்னவா இருக்கணும்னா மைனஸ் இன்ஃபினிட்டி ஏ ஓப்பன். இதுவும் யூனியன் இந்த இது பி கமா இன்ஃபினிட்டி, இது ரெண்டும் சேர்ந்துதான் அதனுடைய காம்ப்ளிமெண்ட். ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து க்ளோஸ் இன்டர்வல் ஏ கமா பி வந்து நம்மளுக்கு க்ளோஸ்டுன்னு தெரியும். அப்ப அது க்ளோஸ்டுன்னு சொன்னா அதனுடைய காம்ப்ளிமெண்ட் நம்ம என்னங்க ப்ரூஃப் பண்ணணும், ஓப்பன் ப்ரூஃப் பண்ணணும் தானே. ஓகே, இந்த க்ளோஸ் இன்டர்வல் ஏ கமா பி க்ளோஸ்டுன்னு நம்ம ப்ரூஃப் பண்ணணும். அப்ப நம்ம க்ளோஸ்டுன்றது நம்மளுக்கு தெரியாது. அதனால அதனுடைய இந்த ரிசல்ட் வந்து என்ன சொல்லுது, வந்து க்ளோஸ் இருந்தா காம்ப்ளிமெண்ட் ஓப்பனா இருக்கும், ஓப்பனா இருந்தா காம்ப்ளிமெண்ட் வந்து க்ளோஸ்டா இருக்கும். ரெண்டுத்துக்குமே எக்ஸாம்பிள் உனக்கு சொல்றேன். அப்ப இந்த இடத்துல வந்து என்ன இருக்கும், இது வந்து ஆஃப் ஓப்பன் ஓப்பனா, இது ஓப்பன். சரியா, ரெண்டுமே ஓப்பனா இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு ரிசல்ட் பாருங்க. ஃபைனைட் யூனியன் ஆஃப் ஓப்பன் செட் இஸ் ஓப்பன் சொல்றாங்க இல்லையா, ஃபைனைட் யூனியன் ஆஃப் ஓப்பன் செட் இஸ் ஓப்பன். அப்ப இந்த வந்து ஃபைனைட் யூனியன் ஆஃப் ஓப்பன் செட் இஸ் வந்து என்ன இருக்கும், ஓப்பன். காம்ப்ளிமெண்ட் ஓப்பனான்றதுனால தேர்ஃபோர் அது வந்து நம்ம என்ன சொல்லிடலாம், ஏபி இஸ் க்ளோஸ்டுன்னு சொல்லிடலாம். இவ்வளவுதாங்க. ஓகே, சேம் ஓப்பனுக்கு இதே மாதிரி தான். ஒரு செட் நீ ஓப்பன் சொன்னா இந்த காம்ப்ளிமெண்ட் ரிசல்ட் வச்சே சொல்லிடலாம். இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு புரியும் அப்படின்னு நான் நம்புறேன். ஓகே, இதெல்லாம் ரொம்ப சின்ன ஒரு ப்ராப்ளங்க. ஓகே, பாட்டம் நாட் விசிபிளா, அது இன்னும் கட் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் தான் இருக்கு. ஓகே, ஓகேங்களா. இப்போ ஓகே, எல்லாருக்கும் புரியுதா? அது பாட்டம்ல அது இது சார், அது கொஞ்சம் இந்த இடத்துல இது நம்மளுக்கு தெரியாம இருக்கு. இது இந்த இடத்துல இது ஒண்ணுதான். இந்த இடத்துல வந்து என்ன எழுதியிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா
ரியலுக்கு க்ளோஸர் எடுத்தா ரியலா இருக்கும், மெட்ரிக் ஸ்பேஸ் க்ளோஸர் எடுத்தா மெட்ரிக்கா இருக்கும். அதுதான் அந்த இடத்துல இருந்தது. இன்னளுக்கு அது பார்டர் தான் போக மாட்டேன் கொடுங்க. இப்போ ஓகே, இது எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா? ஓகே. டைம் என்ன ஆயிட்டு இருக்கு? எனக்கு டைம் என்னன்னு தெரியல. வந்து டைம் என்ன ஆகுது? வந்து டைம் என்ன ஆகுது? யாராவது டைம் சொல்ல முடியுமா? டைம் ஆயிடுச்சுன்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம். 10 மணி சார். 10 மணி சார். 10 o'clock ஆயிடுச்சு.